வணக்கம் அன்பு செல்வங்களே. தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் மீடியான் சார்பாகவும் நாம் தினசரி இந்த பயிற்சி பட்டறையில் பல பாடங்களில் முக்கிய தொகுப்புகளையும் முக்கிய வினாக்களையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் வாயிலாக இன்று அறிவியல் பாடத்தின் 3வது பகுதி, அறிவியல் பாடத்தில் உள்ள அனைத்து பாடங்களையும் ஒவ்வொன்றாக முக்கிய பகுதிகள் மற்றும் வினாக்களை இந்த பகுதியில் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். அதன் 3வது பகுதியை இன்று பார்க்க வைக்கின்றோம். அதற்காக நம்முடன் நமக்கு மிகவும் அறிமுகமான ஷியாமலா டீச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அறிவியல் பாடத்தில் அடுத்த பாடத்தில் முக்கிய வினாக்கள் எவை, எவ்வாறு படிக்க வேண்டும், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அதனை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பது பற்றிய தெளிவான விளக்கத்தை அளிக்க உள்ளார்கள். நாம் அனைவரும் கண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என வாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதோ நம்முடன் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர். குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? 2 கிளாஸை வந்து ஒரு பாட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் we have completed chemistry half the way நம்ம முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். So we'll proceed again. Before going for that, இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு தடவை என்ன செக் பண்ணிக்கலாம். நம்ம what kind of questions will come in each lesson அப்படின்னு பார்த்திருக்கோம். நம்ம லெசன் வைஸ் பார்த்துட்டே வரோம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், அணுக்களும் மூலக்கூறுகளும் முடிச்சிருக்கோம். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, அந்த லெசன் முடிச்சிருக்கோம். Now we are supposed to start with the lesson solutions. கரைசல்கள் பாடத்துல நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? சோ கரைசல்கள் பாடத்துல நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளவு மார்க் கொஸ்டின் வரும், எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், நியூமெரிக்கல்ஸ் இருந்தால் எந்த மாதிரி நியூமெரிக்கல் வரும், எக்ஸ்கியூஸ் மீ, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். See, solutions, கரைசல்கள். இந்த பாடம் வந்து பார்க்கிறதுக்கு வந்து சிம்பிளா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். அதனால இந்த லெசனை ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா படிக்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஸ்கோரிங்கா இருக்கும், ஈஸியா இருக்கும். அதனால இந்த லெசன்ல வந்து ஒரு கொஸ்டின் கூட விடாம எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இதுல இருந்து 2-3 மார்க்ஸ் வந்ததுன்னா you can take that marks. ஓகேங்களா? சரி. So solutions, கரைசல்கள் எடுத்த உடனே இதுல என்ன முக்கியமான விஷயம் இருக்கும்னா டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், கரைசல்களின் வகைகள், கரைசலின் கரைதிறன், அதுக்கப்புறமா கரைதிறனை பாதிக்கும் காரணிகள், முக்கியமானது இதெல்லாம் தான். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், கரையும் திறன், அதுக்கப்புறமா வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி, கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். இந்த 3 முக்கியமான விஷயம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எங்க மாதிரி எல்லாம் வரும் பாருங்க. கொஸ்டின் 1 மார்க்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு, 2 மார்க்லயே வர சான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா 4 மார்க்லயோ இல்ல 7 மார்க்லயோ ஒரு பார்ட் கொஸ்டினா வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கும் போது எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்? ஐ ஜஸ்ட் கோ டு யுவர் புக் நவ். இதுல எந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை பாத்துக்கலாம். ஓகேவா? லெசன் நம்பர் 3 in chemistry. Okay, otherwise 9th lesson எடுத்துக்கோங்க. கரைசல்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இதில் எடுத்துக்கிறேன் நான் ஒண்ணுன்னா சொல்ல போறேன் அப்படின்னா, எந்த மாதிரி கொஸ்டின் வரும், எப்படிலாம் இருக்கும் கொஸ்டின் அப்படிங்கிறது ஈஸியா நீங்க அப்படி புக்ல நீங்க மார்க் பண்ணிக்கலாம், இல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் எடுத்துக்கிறேன் நானு. சி, ஒரு கரைசல் அப்படின்னா அதுல எத்தனை கூறுகள் இருக்கணும்? மினிமம் 2 கூறுகள் இருக்கணும். அந்த 2 கூறுகள் என்னவா இருக்கணும்? கரைபொருள், கரைப்பான். இந்த கரை சொற்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரைபொருள், கரைப்பான். கரைபொருள், கரைப்பான் எத்தனை இருந்தா அதுக்கு எப்படி பேர் வைக்க போறாங்க? இங்க பாருங்க. கரைபொருள், தட் இஸ் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். கரைபொருள் வந்து சொல்யூட்னு சொல்ல போறோம், கரைப்பான் சால்வெண்ட். ஓகேவா? கரைபொருள் மற்றும் கரைப்பான். ஓகே, இப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கிடைக்கும் பொழுது அதை நம்ம அந்த நிலை என்னன்னு சொல்லுவோம்? கரைத்தல்னு சொல்றோம். டிசால்விங், அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? கரைத்தல், டிசால்விங். இந்த கீவேர்ட்ஸ் மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறமா இப்ப இந்த கரைசல்களை எப்படி நம்ம வந்து வகைப்படுத்துறோம்? இருமடி கரைசல், இருமடி கரைசல், மும்மடி கரைசல் அப்படிங்கறது வகைகள். இது எதை வச்சு இந்த வகைப்பாடு வருது? எப்படி கொண்டு வருவோம் இந்த இருமடி கரைசல், ஒருமடி கரைசல்னு? கரைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கு? இங்க பாருங்க. காப்பர் சல்பேட், வாட்டர்,
இது ரெண்டும் சேர்ந்திருக்கு. அப்ப இது எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப இது என்னது? இருமடி கரைசல். இதுவே 3 இருந்ததுன்னா அது வந்து மும்மடி கரைசல். ஓகே, ரைட். அடுத்தது கரைபொருள் மற்றும் கரைப்பானின் இயற்பியல் நிலையை கொண்டு. What is that? Based on the physical state of the solute and the solvent. Based on the physical state of the solute and the solvent. How do we classify? We classify in 3 bases. If the solution is formed with the solvent, solid solvent. If it is formed with the liquid solvent, and if it is formed with the gaseous solvent. Based on these 3, we classify. That is solid solutions, liquid solutions, and gaseous solutions. அப்படி நம்ம classify பண்றோம். ஓகேவா? See, இது எதுக்கு சொல்றேன்? 1 markல இந்த question வரலாம், 2 markல வரலாம். So you have to remember this. I'll go to your PowerPoint for English medium students. It will be easy for you to see now. See, எப்படி classify பண்றோம்? Solid solution, liquid solution, and gaseous solution. Solid solution அப்படிங்கிறது என்னது? When the solution is made out of the solvent, solid. Solid solvent use பண்ணோம்னா it is a solid solution. அதுல what are all the states you can see? You can see if the solute is solid, solid and solid and solid. If the solute is solid, liquid, we call it as liquid and solid. Yeah. So see examples. All alloys, metallic alloys, leaving amalgams, they are all solid salts. அதுக்கு இன்னொரு பேர் வேற உண்டு, solid salts னு சொல்லுவோம். They are called as solid salts. இங்கே solid and solid example என்ன கொடுத்திருக்காங்க? Copper dissolved in gold. Then liquid and solid, we can give the example of all amalgams. All amalgams which are made or liquid in solid. What is the solvent here? The solvent is solid. Then the next case, liquid solution. In the case of liquid solution, you have 3 types under that: solid and liquid, liquid and liquid, gas and solid. Very simple. You should know the examples. If the example will be given and they'll ask what type of solution, they will give you the type of solution and they'll ask you to write the example. In any form they will ask. அதனால இது 1 markலயும் வரலாம், இல்ல 2 markலயும் வரலாம். Solid and liquid ரொம்ப simple example. Sugar and water, இல்ல salt and water அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. It is not a must. You should remember it as sodium chloride, salt and water னு கூட எழுதணும்னு அவசியம் இல்லை. But you should know that if it is given like this, sodium chloride dissolved in water, என்ன type of solution அப்படின்னு கேட்டா, then you have to write it as a liquid solution. Yeah, otherwise if you're asked to give the examples, you can write simply sugar dissolved in water. Then liquid and liquid. Daily example, milk with water is what? It is an example for liquid and liquid. Gas and liquid, the soda water. நம்ம use பண்ற all aerated drinks are good examples for gas and liquid. Right now, then gaseous solutions. In the case of gaseous solutions, what is that? Inge the solvent here is gas. You have to remember the thing that is surrounded us. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய atmosphere. அதுல என்ன இருக்கு? Liquid எந்த ஃபார்ம்ல இருக்கு? Water vaporல இருக்கு. அது என்னது? Cloud. இல்லையா? Liquid is dissolved in the gases that is surrounded us. இல்லையா? Atmospheric airல இருக்கக்கூடிய liquid which is in the form of water vapor. So அது வந்து நீராவி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். Gas and gas, helium oxygen gas. Cylindersல எல்லாம் இப்ப யூஸ் பண்ணக்கூடிய helium oxygen gas இருந்ததுன்னா அது வந்து gaseous solutionல gas and gasக்கு example. Okay. So types of solution, இது எதை பேஸ் பண்ணி? This is types of solution based on, it is the types of solution based on the physical state of the solute and the solvent. இப்ப இங்க தமிழ் ஒரு தடவை பார்த்துக்கலாம். திண்மம், திண்மத்தில் திண்மம், திரவத்தில் திண்மம், இது ரெண்டும் என்னது? திண்ம கரைசல்கள். எடுத்துக்காட்டு என்ன? எல்லா உலோக கலவைகளும். திரவ திண்மத்தில் கரைந்திருப்பதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? பாதரசம் மற்ற உலோகங்களுடன் கலந்திருக்கக்கூடியது, ரசக்கலவைகள் அப்படின்னு பொதுவா எழுதினாலே ஆன்சர் கரெக்ட். அடுத்து திரவ கரைசல். திரவ கரைசல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது? இதுல கரைப்பானாக செயல்படக்கூடியது எது? திரவங்கள். நீரா இருக்கலாம், இல்ல வந்து ஹைட்ரஜன் டைசல்பைடா இருக்கலாம், இல்ல ஒரு எத்தனாலா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆல்கஹாலா இருக்கலாம், ஏதாவது ஒரு அமிலமாக இருக்கலாம். அப்ப இந்த திரவமாக எது செயல்படணும்? கரைப்பானாக அது செயல்பட்டாதான் இது திரவ கரைசலா இருக்க முடியும். திரவ கரைசல்ல எதெல்லாம் நம்ம கலக்க முடியும்? திண்ம பொருளையும் கரைக்க முடியும், திரவ பொருளையும் கரைக்க முடியும், வாயு பொருளையும் கரைக்க முடியும். சோ அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்து வச்சுக்கணும். திண்மம் திரவத்தில் கரைந்திருப்பதற்கான எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டா நம்ம என்ன எழுதலாம்? நீரில் உப்பு கரைந்திருப்பது, நீரில் சர்க்கரை கரைந்திருப்பது அப்படின்னு நம்ம எழுதிடலாம். திரவத்தில் திரவம் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் கலந்திருக்கும் நீர் அப்படிங்கிறது மட்டும்தான் எக்ஸாம்பிள் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஒரு
இது நம்ம தயாரிக்கிறோம். லெமன் ஜூஸ்னு வச்சுக்கலாமே. லெமன் ஜூஸ் தயாரிப்ப என்ன பண்ணணும்? பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்மமாக இருக்கக்கூடிய அந்த சாறை எடுத்துக்கொண்டு அந்த நீரில் நம்ம கரைக்கிறோம். அது எழுதினா கூட அது எடுத்துக்காட்டு கரெக்ட். சோ நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால் தான் அதுக்கு பதில் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அதே மாதிரி பாலில் நம்ம தண்ணி கலந்தோ இல்ல பாலில் வந்து நம்ம வந்து டீ போடும் போது நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், நீரை பயன்படுத்தி பாலையும் பயன்படுத்தி தயாரிக்கிறோம். அப்ப அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? தென் வாயு கரைசல். வாயு கரைசல் என்ன? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று, காற்றில் இருக்கக்கூடிய நீர். அப்ப வாயு என்னது? காற்று. காற்றுல என்ன கலந்திருக்கு? நீர் கலந்திருக்கு. அப்ப அது நம்ம பேர் என்னன்னு சொல்றோம்? அதுக்கு நீராவின்னு சொல்றோம். இந்த வார்த்தையும் நம்மளுக்கு தெரியும், நீராவின்னு சொல்றோம். சோ அதுக்குண்டான எடுத்துக்காட்டு என்னது? காற்றில் உள்ள நீராவி. வாயுவில் வாயு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் காற்று மண்டலமே எடுத்துக்காட்டு. காற்று மண்டலம்னு நம்ம எழுதினா கூட அந்த ஆன்சர் கரெக்ட். ஏன் கரெக்ட்? என்னென்ன வாயு? ஒரே ஒரு வாயு இருக்கு அதுல? இல்ல, பல வகையான வாயுக்கள் அதுல இருக்கு. நைட்ரஜன் தான் அதிகப்படியாக காணப்படக்கூடியது. அதுக்கப்புறமா ஆக்சிஜன் இருக்கு, எல்லாம் ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, பல வாயுக்கள் அது கலந்துருக்கு. சோ அதுவும் வந்து வாயு கரைசலுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது கரைப்பானின் தன்மையை கொண்டு. கரைப்பான் தன்மையை கொண்டு அப்படிங்கிறது எப்படி வகைப்படுத்தலாம்? 2 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் இப்ப நம்ம பாக்குறது வந்து 2 மார்க் கொஸ்டின். எப்படி வகைப்படுத்தலாம்? 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒண்ணு வந்து நீர் கரைசல், இன்னொன்னு நீரற்ற கரைசல். நீரை பயன்படுத்துவோமேயானால் அது நீர் கரைசல். நீருக்கு பதிலாக மற்ற கரைப்பான்களை பயன்படுத்தினால் அது வந்து நீர் அற்ற கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஓகே. அடுத்தது கரைபொருளின் அளவை கொண்டு. based on the concentration or the quantity of solute present in the solution. அதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்? It is classified as தெவிட்டிய கரைசல். It is classified as 3 types. என்னென்ன? தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல். அது என்னது? To make you all remember, saturated, unsaturated, super saturated. இதுதான் வந்து இந்த 3 டைப். தெவிட்டிய அப்படின்னா என்னது? Saturated. It is a situation or it is a state in which no more solute can be added. That is saturated solution. தெவிட்டிய கரைசல் என்பது என்னது? மேலும் கரைபொருளை கரைக்க முடியாத நிலைமையில் ஒரு கரைசல் இருக்குமே ஆனால் அது தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லிடும். தெவிட்டாத கரைசல் என்ன? இன்னமும் அதுல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு கரைபொருளை சேர்க்க முடியுமே ஆனால் அது தெவிட்டாத கரைசல். If we can add some more solute to the solution, then it is called as unsaturated solution. Then what is supersaturated solution? The supersaturated solution is the one after saturation, on heating, if we can add some more solute to it, that is called as supersaturated solution. இங்க அதிதெவிட்டிய கரைசல். அதிதெவிட்டிய கரைசல் அப்படிங்கிறது என்னது? தெவிட்டிய நிலை அடைந்த பிறகும் சூடுபடுத்தி அல்லது வெப்பப்படுத்தி மேலும் கரைபொருளை கரைக்கும் நிலை வறுமையானால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கரைசலுக்கு பெயர் அதிதெவிட்டிய கரைசல். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க உங்களுக்கு, நீங்க சாப்பிடுறீங்க, நிறைய சாப்பிட்டுட்டீங்க, அது ரொம்ப தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால அதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படிங்கிறது தானே அர்த்தம் அதுக்கு. அப்ப அதுதான் அங்கேயும் அந்த கரைசலில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாது அந்த நிலை இருக்கிறதுனாலதான் அதுக்கு என்ன பேரு? தெவிட்டிய கரைசல். தெவிட்டாத கரைசல் மேலும் சேர்க்க முடியும், அதனால அது தெவிட்டாத கரைசல். அதிதெவிட்டிய அப்படிங்கிறது வெப்பப்படுத்தி நம்ம உருவாக்கும் கரைசல். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னது? ஏதாவது நம்ம வீட்டுல வந்து இனிப்பு பலகாரங்கள் செய்யும் பொழுது, எடுத்துக்காட்டாக அதிரசமோ இல்ல நம்ம வேற ஏதாவது வந்து இந்த மைசூர் பாக்கு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது நம்ம என்ன முதல்ல அம்மா வீட்டுல தயாரிப்பாங்க, வந்து சர்க்கரை பாகு தயாரிப்பாங்க. சர்க்கரை பாகு எப்படி தயாரிப்பாங்க? கொஞ்சமா நீர் எடுத்துக்கிட்டு அதுல அதிகமான சர்க்கரையை சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கறதுக்கு சும்மா சேர்த்தா கரையுமா? அதுல கரையாது. என்ன பண்ணுவாங்க? வெப்பப்படுத்தி அப்பொழுது அதுல சர்க்கரை சேர்க்கும் பொழுது எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குலாப் ஜாமுனோ ஏதோ சாப்பிடும் போது அதுல கூட அந்த சர்க்கரை கரைசல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேரு? ஜீரான்னு சொல்லுவோம் இல்லையா? அவ்வளவுதான். The salt sugar solution which is made supersaturated, by heating the solution, that is called as supersaturated solution. This question can come under 2 marks or even under 4 marks. இந்த கேள்வி வந்து கரைப்பானை அடிப்படையிலோ அல்லது கரைபொருள் அடிப்படையிலோ கரைசல்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன, how the solutions are classified அப்படின்னு 4 மார்க்ல கேட்டா you can write. You have to based on the solution solvent used, based on the quantity of solute in it, and the mari we have to classify and we have to mention the answer. So remember that this can come under 2 marks or 4 marks. Okay,
சோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிட்டு வரோம், நம்ம இப்ப எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்க வரும் அப்படிங்கறத பாக்கிறதுக்காக நம்ம இங்க சொல்லிட்டு வரோம். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், கரைசல்களுடைய வகைகள் பார்த்திருக்கோம். That is types of solutions. We have seen the types of solution based on various characteristics. Right? Now, what is solubility? Solubility is nothing but the tendency of any solute to get dissolved into the solvent. It's called as solubility. ஒரு கரைபொருளை கரைசலில் கரைப்பதற்கு பெயர் தான் soluble, அதாவது கரையும் திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? So what are the factors affecting solubility? கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் யாவை? கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் யாவை அப்படின்னும் போது நம்ம என்னென்ன எழுதணும்? முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் ஞாபகம் வரணும் நம்மளுக்கு? கரைபொருளின் தன்மையா இருக்கலாம், கரைப்பானின் தன்மையா இருக்கலாம், வெப்பநிலையா இருக்கலாம், அழுத்தமா இருக்கலாம். இது அனைத்துமே கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். The factors affecting the solubility can be temperature, pressure, nature of the solvent, nature of the solute. Then what happens when these factors are enhanced அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? Based on solvent, how do we classify? நீர் கரைசல், நீரற்ற கரைசல்ங்கிறதுக்கு நான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கணும்? Aqueous solution and non-aqueous solution அப்படிங்கிற டேர்ம் நான் சொல்ல விட்டுட்டேன் நான். So remember, based on the solvent, we call it as aqueous and non-aqueous. Based on the solute amount, we call it as saturated, unsaturated and supersaturated. And then based on the physical state, we have classified them into solid solution, liquid solution and gaseous solution. அதுக்கப்புறமா what are concentrated solutions and dilute solution? What are concentrated solution? When the amount of solute is more, then it is concentrated. Or when the amount of solvent found in it is less, minimum, then it is a concentrated one. And then what is dilute solution? When more amount of solvent is used, we call it as dilute solution. See, it expresses the relative concentration of the solution with respect to their solutes. அப்படிங்கறத நாம வச்சுக்கணும். Okay, right. See, this is the difference they've shown here. When there is less amount of solute, more amount of solute. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். This can be a 1 mark question கேட்கலாம், even 2 mark question கேட்கலாம். நம்ம இதெல்லாம் ஈஸி தானே அப்படின்னு நினைப்போம், but that question can be asked. இல்லையா? சரி, okay. They have given the example of tea and copper sulfate. Already you would have seen and you have learned. அடுத்தது வந்து I have told you solubility. What is solubility? A gram of solute that can be dissolved in 100 grams of solvent in its saturated solution at constant or at a given temperature and pressure. அதுதான் வந்து solubility, கரையும் திறன் அப்படின்னு சொல்றோம். Again here, let us see, you can have a question which can be a numerical. இங்க வந்து ஒரு numerical sum வரதுக்கு chances இருக்கு. என்ன? Solubility is equal to mass of the solute by mass of the solvent into 100. கரைதிறன் அப்படிங்கிறது என்னது? நம்ம எவ்வளவு பொருள் கரைக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அதன் கீழ் வந்து கரைப்பான் எவ்வளவு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பெருக்கல் 100 அப்படின்னு போட்டோம்னா அதுதான் வந்து ஒரு கரைதிறனை கணக்கிடும் கணக்குக்கான வாய்ப்பாடாக இருக்கலாம். ஓகேவா? கரைதிறனை கணக்கிடும் கணக்கு. அடுத்தது நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? factors affecting solubility. The factors affecting solubility ல என்னென்ன factors நான் சொல்லிட்டு இருந்தேன்? Nature of the solute and solvent, nature of the solute and solvent, temperature and pressure. இது மூணு தான் வந்து என்ன பண்ணும்? solubility-ய வந்து affect பண்ணும். எப்படி solubility affect பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு solute-னா இப்ப எல்லாத்துலயும் கரையுமா? கரையாது இல்லையா? சோ அதுதான் அதனுடைய இயற்தன்மை. அந்த இயற்தன்மைக்கு ஏற்றாற் போல கரைபொருளானது அதனுடைய கரைதிறன் அமைந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? தென் effect of temperature. இப்ப இந்த nature of the solute and solvent பார்த்தோம் இல்லையா? எல்லா பொருளையும் எல்லாத்தையும் கரைக்க முடியுமா? இங்க ஒரு 2 mark question இருக்கு. அது என்னது 2 mark question? நீங்க என்ன சொல்றாங்களே மிஸ் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? polar and non-polar compounds. இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். What are polar and non-polar compounds? எதெல்லாம் polar, எதெல்லாம் non-polar? Where those compounds which have the tendency to dissolve in water. Water நம்ம என்னன்னு சொல்றோம்? universal solvent. We call water as a universal solvent. அதுல எப்ப கரையும் அப்படின்னு பார்த்தோம்னா those compounds which can be changed into ions, which can decompose to form ions, அந்த மாதிரி substances தான் என்ன ஆகும்? வாட்டர்ல ஈஸியா டிசால்வ் ஆகும். இதுவே வந்து ஃபேட்டோ ஆயிலோ அதெல்லாம் வாட்டர்ல டிசால்வ் ஆகுமா?
ஆகாது. யூ வுட் ஹவ் செக்ட் ஆல்சோ. நீங்க சாதாரண டெய்லி லைஃப்ல யூ வுட் ஹவ் நோட்டிஸ்ட் நம்ம தண்ணியில வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் பட்டுடுச்சுனாலோ என்ன ஆகும், அப்படியே மேலதான் மதக்குமே தவிர என்ன ஆகாது, கரையாது இல்லையா? சோ தோஸ் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், ஃபேட்ஸ், proteins அந்த மாதிரி இருக்க substances எல்லாம் they are called as non-polar compounds. ஏன் they cannot separate into ions. இது டீடைலா நீங்க அப்புறமா further classes-ல படிப்பீங்க. எதெல்லாம் அந்த மாதிரி மாற முடியாதோ அது என்ன பண்ண முடியாது, அதை வந்து நம்ம வந்து நீர்ல கரைக்க முடியாது. we cannot dissolve fats, proteins like substances which are non-polar compounds in polar solvents. polar solventsல polar compounds தான் dissolve பண்ணுது. polar அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா those substances which can change into ions, which can decompose into ions. அந்த மாதிரி substances தான் waterல dissolve ஆகும். So non-polar compounds are soluble in non-polar solvents. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்ப சும்மா உங்களுக்கு டே டு டே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நெயில் பாலிஷ் வந்து என்ன ஆயிடும், திக் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க தண்ணியில போட்டு கரைப்பீங்களா? You cannot do that. Why you cannot do that? Because nail polish is a organic substance. All organic substances are non-polar in nature. எல்லா கரிம பொருள்களுமே வந்து நான்-போலார், அதாவது அதனுடைய அயான்களை நம்ம அயனிகளை பிரிக்கும் தன்மையற்றவையா இருக்கும். அதனால அதுல நம்ம என்ன பண்ண முடியாது, இதை வச்சு தண்ணியை வச்சு கரைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்குன்னு தனியா ஒரு இது வச்சிருப்போம், டைலூட் பண்றதுக்கு டைலூட் சொல்யூஷன் வச்சிருப்போமா இல்லையா? நம்ம தின்னர்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். அந்த மாதிரி இது எங்கேயும் நம்ம பயன்படுத்துவோம், பெயிண்ட்ஸ்லயும் பயன்படுத்துவோம். பெயிண்டும் எந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம்னா அதுவும் ஒரு நான் போலார் சால்வெண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் தான் நான் போலார் சால்வெண்ட்ஸ்ல தான் டிசால்வ் ஆகும். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஈத்தரோ இல்ல கெரசினோ இல்ல அசட்டோனோ, அந்த மாதிரி அதை நம்ம நார்மலா வந்து நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நம்ம பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்றது தின்னர்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சோ ஆல் சப்ஸ்டன்சஸ் cannot be dissolved in all solvents. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு வச்சுக்கணும், non-polar or soluble only in non-polar solvents. You should remember this. Okay, we cannot dissolve them in polar solvents. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் the reactions can be classified into two types. Okay, the next lesson நம்ம டீடைலா படிப்போம். அதை reactions can be classified into two types. We call them as exothermic reaction and endothermic reaction. Exothermic reaction என்னது, the reaction in which heat is evolved. What is endothermic reaction? Endothermic reactions are those reactions in which the heat is absorbed. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், டெய்லி எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்போ திஸ் கொஸ்டின் கேன் பி a 2 mark question. ஓகே, இந்த லெசன்ல இருந்து கேட்கிற மாதிரியாவும் இருக்கலாம், இல்ல செகண்ட் அடுத்த லெசன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டினா இருந்தாலும் இட் கேன் பி த எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் கேன் பி டிஃபரன்சியேஷன் கொஸ்டினா இருக்கலாம், ஆர் எங்கேயாவது ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டினா இருக்கலாம். வாட் இஸ் எக்ஸோதெர்மிக் அண்ட் வாட் இஸ் எண்டோதெர்மிக்? எக்ஸோதெர்மிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், இந்த ரியாக்ஷன் எங்க வந்து ஹீட் இவால்வ் ஆகுது. எப்பயாவது நீங்க வந்து சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அந்த சுண்ணாம்பை கரைக்கும் போது பாத்துருந்தீங்கன்னா இப்ப நோட்டீஸ் அப்படியே புகையும் அப்படியே மேல வந்துடும். What is the reason? When water is added to that limestone, it starts giving out heat. அந்த ரியாக்ஷன் தான் எக்ஸோதெர்மிக். இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள், டிட்டர்ஜென்ட் பவுடரை கையில எடுத்துட்டு லைட்டா தண்ணி ஊத்தி பாத்தீங்கன்னா என்ன தெரியும், you can feel the hotness in your hand. அதுக்கு ரீசன் என்ன? Because heat is evolved. இது வந்து என்ன எதுக்கான எடுத்துக்காட்டு? Exothermic reaction. We are giving this example. Exothermic, where the heat is evolved. வெப்ப உமிழ்வினை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். வெப்ப உமிழ்வினை வெப்பத்தை வெளிப்படுத்துகின்றது, அதனால இது வெப்ப உமிழ்வினை. எண்டோதெர்மிக், எண்டோ இன்சைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், உள்ள எடுத்துக்கிறது. எண்டோங்கிறது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இன்சைட் எடுத்துக்கிறது, உள்ள எடுத்துக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்னது? Here the reaction in which the heat is absorbed. நம்ம என்ன ஹீட் கொடுத்தாலும் அது என்ன ஆகிட்டே இருக்கும், அப்சர்வ் ஆயிடும். நம்ம கையில சப்போஸ் சின்ன எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்றேன், இதுக்கும் உங்களுக்கு நல்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டுல குளுக்கோஸ் வந்து குடிக்க சொல்லுவாங்க, குளுக்கோஸ் வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த குளுக்கோஸை கரைச்சிட்டு நீங்க கிளாஸ் தொட்டு பாத்தீங்கன்னா எப்படி தெரியும், சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த குளுக்கோஸ் வேலை போட்டீங்கன்னா எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும். என்ன ரீசன் என்ன? இந்த குளுக்கோஸ் வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு நம்ம பாடி ஹீட் எடுத்துக்கு. இட் இஸ் டேக்கிங் த டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர். ஆர் பாடி ஹீட் இஸ் டேக்கன் அப் or it has been absorbed by the glucose to dissolve in it, and therefore we find the chillness. So endothermic வெப்ப கொள்வினை, endothermic எடுத்து கொள்கின்றது. இந்த வெப்ப கொள்வினையில வெப்பத்தை எடுத்துக்கிட்டாதான் என்ன நடக்கும், அங்க கரையும், அந்த ஒரு பொருளானது கரையும். அந்த மாதிரி வினைக்கு பேர் தான் endothermic. So the effect of temperature, some reactions require temperature, that is heat, to dissolve. அப்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ண டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், சாலிபிலிட்டி சீக்கிரமா நடக்கும்.
So if it is an endothermic reaction, on increasing the temperature, the solubility will also increase. In the term, this is very, very important. Solubility increase with increase in temperature. இல்லையா? இது உங்களுக்கு தெரியணும். In the case of exothermic, அங்க என்ன ஆகும்? It is giving out heat. ஏற்கனவே அது என்ன பண்ணுது? ஹீட்டை வந்து வெளியில விடுது. அப்ப அதுக்கு என்ன தேவை கிடையாது? அதிக வெப்பம் தேவை கிடையாது. அந்த மாதிரி ரியாக்ஷன்ல நம்ம ஹீட் ப்ரொவைட் பண்ணும்போது the solubility decreases. இதுதான் the fact. How will you remember? If it is endothermic reaction, on increasing the temperature, what will happen? If it is a endothermic reaction, increase in temperature increase ஆனா என்ன ஆகும்? Solubility increase ஆகும். Temperature increase ஆனா solubility will also increase. Okay? If it is an exothermic reaction, temperature increase பண்ணா the solubility decreases. Okay? வெப்ப உமிழ்வினையாக இருந்தால் வெப்பத்தை அதிகப்படுத்தும் பொழுது கரைதிறன் குறையும். இதுவே வெப்ப கொள்வினையாக எடுத்துக்கொள்ளுது, இன்னும் கொடுக்க கொடுக்க எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நீங்க வெப்பத்தை அதிகப்படுத்தும் பொழுது solubility எனப்படக்கூடிய, அதாவது கரைதிறனும் அதிகரிக்கும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? solubility of gases and liquid. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஒரு சாலிடோ இல்ல வந்து அதாவது ஒரு திண்ம பொருளை நீரில் கரைப்பதற்கோ இல்ல திரவ பொருளை கரைப்பதற்கோ என்ன ஆகும் வெப்பத்தை அதிகப்படுத்தினால் குறைந்தா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப வந்து வாயுக்களை நீரில் கரைக்கும் பொழுது அல்லது வாயுக்களை திரவத்தில் கரைக்கும் பொழுது என்ன ஆகும்? வாட்டர் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஆல்ரெடி இன் இட், இல்லையா? இருக்கு. நீர்ல வந்து நம்ம அதாவது ஒரு கடல்லையோ இல்ல வந்து இல்ல நதிகள்லயோ எடுத்துக்கலாம்னா அதுல ஏற்கனவே தண்ணீர்ல என்ன இருக்கும்? கூடவே கரைக்கப்பட்ட ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்கு. When water is boiled, the solubility of the water in oxygen and water decreases. என்ன ஆகுது? நம்ம வந்து அதிகமாக அதை வெப்பப்படுத்தும் பொழுது இந்த ஆக்சிஜனுடைய கரைதிறன் என்ன ஆயிடுது? குறைஞ்சிடுது. ஓகேவா? அதேதான் இங்க எக்ஸாம்பிள் அக்வாட்டிக் அனிமல்ஸ். இந்த கொஸ்டின் ஒரு 2 மார்க்ஸ்ல வரும். This is a definite 2 mark question often asked. Aquatic animals are found more in the polar regions. அங்க அதாவது cold regionsல அதிகமா இருக்கு. என்ன? Why there is so more of these animals there than in other places? Reason is what? சூடு தண்ணி அதிகமா இருந்ததுன்னா ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். இப்பதான் நம்ம இந்த பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? இது 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். So why aquatic animals are found more in colder regions than in normal regions அப்படின்னு கேட்டா, more amount of dissolved oxygen is present in the water which is more cold. அதனால form. So thus this shows what solubility of oxygen in water is more at low temperature. You have to remember this point if it is coming under 2 mark. Okay? இந்த கொஸ்டினை நீங்க கண்டிப்பா மனசுல பதிவு வச்சுக்கணும். என்ன கொஸ்டின்? துருவ பகுதிகளில் அதிகமாக நீர்வாழ் விலங்கினங்கள் காணப்படுகின்றன ஏன் அப்படின்னு தமிழ்ல கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல why aquatic animals are found more in colder regions. Reason you will mention what? ஒரே ஒரு வேர்ட் தான். Dissolved oxygen is more. அவ்வளவுதான். Dissolved oxygen is more there compared to the equatorial region. இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மத்தியமா இருக்கக்கூடிய இடத்தை விட வந்து துருவ பகுதிகளில் நீரினுடைய வெப்பநிலை கம்மியா இருக்கிறதுனால அதிக ஆக்சிஜன் கலந்திருப்பதால் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க எழுதணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் பிரஷர். எஃபெக்ட் ஆஃப் பிரஷருக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போறேன் நானு? நம்ம யூஸ் பண்ற அப்பப்போ குடிக்கிற ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். என்னென்ன ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம்? கோகோகோலா, தம்ஸ் அப் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா? அப்ப அதுல நீங்க பாட்டில் ஓபன் பண்ணும்போது என்ன ஆகும்? சில பேர் விளையாடுறதுக்காக நல்லா குலுக்கி எல்லாம் பண்ணிட்டு ஓபன் பண்ணுவாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது என்ன ஆகும்? அப்படியே ஹஷ் அப்படி சவுண்ட் வந்து என்ன ஆகும்? வெளியில அப்படியே வந்து கொட்டும். அப்படியே அந்த நம்ம குடிக்கக்கூடிய அந்த ட்ரிங்க் என்ன பாட்டிலோ இருந்து அப்படியே வெளியில. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா வாயு என்ன பண்ணிருக்காங்க? என்ன வாயு வந்து பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்ல எல்லாம்? குடி பானங்களில் எந்த வாயு பயன்படுத்தப்படுகின்றது? 1 மார்க் கொஸ்டின். என்ன பயன்படுத்தப்படுகின்றது? கார்பன் டை ஆக்சைடு. என்ன பயன்படுத்துறாங்க? கார்பன் டை ஆக்சைடு. சாதாரண சூழ்நிலையில வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு போடும் பொழுது கலக்க செய்யும் பொழுது கம்மியா தான் அதுல என்ன ஆகும்? கலக்கும், கரையும். ஆனால் இதுவே நம்ம வெப்பத்தை அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? அதிகமா நம்மளுக்கு என்ன தெரியும்? வாயுக்களுடைய பண்பு அதை நல்லா நம்மளால அழுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த வாயுவை நம்ம என்ன பண்ணணும்? மேலும் அதிகப்படியான அழுத்தத்துக்கு உட்படுத்தும் பொழுது அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அந்த ஒரு இதுல நம்மளால செலுத்த முடியும். அப்படி செலுத்திட்டு அதை டைட்டா மூடுனதுனால என்ன ஆகும்? அப்படியே ஃபுல்லா அப்படியே பேக்டா இருக்கு. அதுக்கப்புறமா அதை நம்ம ஓபன் பண்ணும்போது என்னது? அதுக்கு இடம் நல்லா பிரிஞ்சு செல்றதுக்கு இடம் கிடைக்கும் பொழுது அப்படியே இதுவாகி வெளியில ஊஸ் அவுட் ஆகி வெளியில வருது.
So what happens on the effect of pressure? When the pressure is increased, the solubility of the gases increases. One line you have to write. See, the pressure is increased, the solubility of the gases increases. If you recollect this example of aerated drinks, then you will not forget this answer. Okay, right. அதுக்கு அடுத்தது mass percentage. ரெண்டு question இருக்கும். One is solubility, another one is mass percentage. ஏற்கனவே mass percentage நம்ம first lessonலயும் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரியே தான் இங்கேயும் கால்குலேட் பண்ண போறோம். மாஸ் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இன்ஸ்டெட் ஆஃப் அங்க வந்து நம்ம கேசஸ் பத்தி பேசியிருப்போம், இங்க வந்து இல்லைன்னா மாலிக்யூல்ஸ் பத்தி இல்ல ஆட்டம்ஸ் பத்தி பேசியிருப்போம். இங்க வந்து we are going to have it in the form of solute. Mass of the solute by mass of the solution. முக்கியமான thing you have to remember. Mass percentage வந்ததுன்னா it is mass of the solute by mass of the solution. அந்த mass of the solution தான் என்ன பண்ணிருக்காங்க, தனித்தனியா solute solvent னு போட்டுருக்காங்க. solute ஓடது solvent ஓடது. இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். இப்ப questionல கேட்டிருக்காங்க, for example 5% of sugar solution means 5 grams of sugar in 95 grams of water அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா? right. How will you calculate the mass percentage for this question? இதுக்கு நீங்க mass percentage how will you calculate? Here it is given 5 grams of sugar dissolved in 95 grams of water. அப்ப இங்க என்ன வரணும் மேல? 5 grams. எது solute? Sugar is a solute. What is the solution made of? 5 grams of sugar and 95 grams of water. So 5 plus 95. அப்ப what you will remember, mass percentage in question வந்தாலே there will be two numbers given there. So அதுல வந்து எப்பயுமே solute ஓட amount எவ்வளவா இருக்கணும்? கம்மியா இருக்கும். It is a binary solution. ஒரே ஒரு solute தான் அங்க இருக்கு இல்லையா? பைனரி, ட்ரைனரி, டெட்ரனரி அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பைனரி சொல்யூஷன் தான் இங்க எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க நியூமரிக்கல். அப்ப அந்த பைனரி சொல்யூஷன்ல ஒரு சொல்யூட் இருக்கு, ஒரு சால்வெண்ட் இருக்கு. அந்த ஒரு சொல்யூட் எவ்வளவா இருக்கும்? சொல்வெண்டோட அதிகமா இருக்குமா? இருக்கவே இருக்காது, கம்மியா தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மாஸ் பர்சன்டேஜ்னு கொஸ்டின் வந்ததுன்னா மேல வந்து ஸ்மால் நம்பர் ஷுட் பி தேர் அண்ட் அட் த பாட்டம் இன் த denominator you will have both the numbers and then multiplied it by 100. You will get the answer for mass percentage. Mass percentage ada ipdi. Volume percentage na volume percentage kodutha enna artham? It means that they have given you the numerical where they have given the values in the liters. Liters la values koduthirundha adu volume percentage. Ange idhe dhaan solute eduva irukko edu kammiya irukko adu solute by volume of solution nu kodutanga parunga. Inga ore step solution koduthirukanga parunga. So appo inga enna varanum, solute evlavu solvent evlavu rendiyum சேர்த்து அங்க ஆட் பண்ணி போடும். So if the question is going to be asked in mass percentage or volume percentage, remember the smaller number, இந்த solute solvent எதுன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க தெரியல, பயப்படவே வேண்டாம். என்ன பண்ணிக்கலாம், எது கம்மியா இருக்கோ எதனோட வேல்யூ லெஸ்ஸா இருக்கோ அது மேல போட்டுக்கணும், ரெண்டு வேல்யூயும் சேர்த்து கீழே போட்டுட்டு then you have to multiply it by 100. You will get the mass percentage and volume percentage. So this question again, which question it could be? It can be a question number 22nd or question number 32. Okay, ஏற்கனவே நம்ம இன்னொரு question what we have seen one more question here. I'll again recall it. Solubility. What is solubility? You will have a question for solubility also. One second. Here. So if it is asked as solubility, then here it is mass of the solute on the numerator and mass of the solvent on the denominator. Mass percentage na da கீழ வர இடத்துல denominatorல ரெண்டுமே வரணும். In case if it is asked just calculate the solubility, then it will be, see, you will have the solute concentration will be given 36 grams of sodium chloride in 100 grams of water. Then it means divided by 100. Avladha, it is not 36 plus 100. Solubility na மேல சின்ன நம்பர் கீழ பெரிய நம்பர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, mass percentage or volume percentage, you'll have the smaller number on the numerator and both the numbers added together in the denominator into 100. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Okay. Then in the question ஒரு 2 mark question. Another hydrated salts and water of crystallization. What types of water of crystallization is what? Is nothing but the amount of molecules that is found in a crystalline solid substance. ஒரு திண்ம பொருளில் காணப்படக்கூடிய நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கறத சொல்றோம். நம்ம இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ஒரு இதுல எடுத்துக்கிட்டோம்னா
ஏதோ ஒரு உப்பையோ இல்ல ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு நம்ம வெளியில எடுத்து வைக்கும் போது என்ன ஆகும்னா சில நேரங்கள்ல அது அப்படியே நீர் எடுத்துக்கிட்டு அப்படியே அப்படியே அது கட்டியாவே திண்மமாவே இருக்கும். ஆனா நீரை எடுத்து உறிஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சில நேரங்கள் சில உப்புக்கள் என்ன பண்ணிடும், நீரை உறிஞ்சிட்டு அதுவும் வந்து நம்ம மாறிட்டு இருக்கும், திண்ம நிலையில இருந்து நீர்ம நிலைக்கு மாறி இருக்கும். அதுதான் 2 விதமான உப்பு அதாவது நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டவை அப்படிங்கிற சொல்றோம். அது 2 வகையா பிரிக்கலாம் நம்ம. என்னென்ன? ஈரை உறிஞ்சும் உப்புக்கள், ஈரை உறிஞ்சி கரையும் உப்புக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்ல போறோம்? those we call them as hygroscopy and deliquescence. ஹைக்ரோஸ்கோப்பிங்கிறது உறிஞ்சும் உப்புக்கள்ங்கிறதுக்கு ஹைக்ரோஸ்கோப்பி. நீ தமிழ்ல ஏன் அது உங்களுக்கு நான் இன்னும் கிளியரா சொல்றேன்னா you will not forget. ஹைக்ரோஸ்கோப்பி அப்படிங்கறத விட வந்து உறிஞ்சும் உப்புக்கள் அப்படியே it will absorb the water but it will not change its state. அது தன்னுடைய ஸ்டேட்டை மாத்திக்காது. it will remain as solid only. That is hygroscopy. Whereas deliquescence, it will absorb the moisture and it will not remain in its own crystalline state and it will become a liquid state. It will turn into a liquid state. அந்த மாதிரி மாறதுக்கு தான் we call it as deliquescence. Okay, so this question can be a 2-mark question or even it can come under 4-mark question as a part. அதுக்கப்புறமா in 7-mark question also it can come as a part question. 1 markல வரலாம், give example for hygroscopy or give example for deliquescence. அப்படியும் கேட்கலாம், give example choose the answerல கேட்கலாம். இல்லனா calcium chloride கொடுத்து what is it, what type of salt it is அப்படிங்கிறது क्वेश्चन கேட்கலாம். சோ இது எதுல எல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு? 1 மார்க்லயும் இருக்கு, 2 மார்க்லயும் இருக்கு, 4 and 7ல பார்ட் क्वेश्चन வரதுக்கு சான்சஸ் இருக்கு. So you need to know the examples. ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க அத ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஹைக்ரோஸ்கோபிக் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க இத ஒரு தடவை பாத்துக்கோங்க. அதே மாதிரி டெலிக்வெசன்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க அத ஒரு தடவை நம்ம பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இத பாத்துக்கிட்டோம்னா you can apply it anywhere. 1 மார்க்ல கேட்டாலும் யோசிச்சு எழுதலாம். Hygroscopy means those which absorbs moisture. What is deliquescence? Absorbs moisture and change from the solid state to liquid state. That is deliquescence. Okay, va? Then in this lesson, what all things are there? Numericals we have seen. Enna madri numerical varun paathachu. It's simple only. If you want, we'll have a separate session for all the numericals to solve the numericals. But here you can see simple only. Solubility கேட்கலாம், mass percentage கேட்கலாம், volume percentage கேட்கலாம். As I told you, solubility கேட்டா என்ன பண்ணணும்? See here, sumல கொடுத்திருக்கிறது solute ஓட mass கொடுத்திருக்காங்க, solvent ஓட mass கொடுத்திருக்காங்க. Solubility வந்தா என்ன பண்ணிருக்கணும்? நான் என்ன சொல்லியிருந்தேன்? சின்ன நம்பர் மேல போடுங்க. சொன்னேன் இல்லையா? சின்ன நம்பர் மேல போடுங்க, பெரிய நம்பரை கீழே போடுங்க. அவ்வளவுதான். into 100 பண்ணா solubility. இதே கொஸ்டினை நான் வந்து மாஸ் பர்சன்டேஜா இருந்தா என்ன பண்ண சொல்லியிருப்பேன் நான்? கீழே 15 plus 1.5 ரெண்டும் சேர்ந்து வந்தா அது மாஸ் பர்சன்டேஜ். Now we see the example of mass percentage here. See example for mass percentage here. Okay. Formula என்ன? Mass of the solute by mass of the solution. Solution எப்ப வரும் நம்மளுக்கு? solute plus solvent சேர்ந்தாதான் solution இல்லையா? So இந்த formula first நீங்க எழுதிடணும். அப்ப இங்க என்ன வரணும்? மேல 25 grams as I told you, சின்ன நம்பரை மேல போட்டுருங்க. Okay, even if you கண்ணை மூடிட்டு இந்த சம போடுங்க. Write the smallest number on the numerator and both the numbers add it together and put it in the denominator and multiply it and you calculate and you get the answer which will be the mass percentage. If it is volume percentage, the same thing. அவ்வளவுதான் இந்த லெசன்ல இருக்க numericals. But you can expect any one sum from this. ஓகேவா? 2 மார்க்ல வரலாம், இல்லனா 4 மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய 30 question number 32ல வரலாம். ஓகேவா? So this is all about this lesson. The next lesson, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லெசனா வந்து என்னென்ன questionsலாம் important, எப்படிலாம் questions வரும், எந்த பார்ட்ல வரும், whether it will be a 1 mark question, 2 mark question, 4 mark question or a 7 mark question அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? So far we have physics chapters we have just discussed, which all questions will be there coming, which all questions will be in MCQs இருக்கும், which all questions will be 2 mark or 4 mark or 7 mark பார்த்துட்டு வந்தோம். Similarly we have started with chemistry and we have finished 2 chapters. 2 lesson வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். And solutions also we have gone through என்னென்ன questionsலாம் வரும், எப்படி மாதிரி questionsலாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். Right? So the next lesson which we are going to see today is types of chemical reaction. Types of chemical reaction அப்படின்னு சொல்லும்போது இந்த லெசன்ல எந்த மாதிரியான questions வரும், what types of questions will be coming, எந்தெந்த மார்க்ஸ்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, there are possibilities of getting questions in 1 mark. You can also have a question in 2 mark and 4 mark and 7 marks. இதெல்லாம் பார்ட் கொஸ்டினா தான் இருக்கும். 2 மார்க்கோ இல்ல 7 மார்க்கோ எடுத்துட்டோம்னா ஒரு பார்ட் கொஸ்டினா இருக்கும். It will be a 2 mark question
or it will be a 3 mark question, which will be a part question in the 2 mark, I mean the 4 mark or the 7 mark question. Okay. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து வேதி வினைகளின் வகைகள். இந்த வேதி வினைகளின் வகைகள்ல வந்து எந்த மாதிரியான கேள்விகள் வரும், எப்படிப்பட்ட கேள்விகள் வரும், எவ்வளவு மார்க்ல அந்த கேள்விகள் வரும், மதிப்பெண் எந்த மாதிரி மதிப்பெண் கேள்விகளாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அது எதுல வரலாம், சரியான விடை தேர்ந்தெடுல இருக்கக்கூடிய கேள்விகளாகவும் இருக்கலாம், 2 மதிப்பெண் கேள்வியாகவும் இருக்கலாம், 4 மதிப்பெண் மற்றும் 7 மதிப்பெண் கேள்விகள்ல ஒரு பகுதி கேள்வியாக இருக்கலாம், ஒரு 2 மார்க்குக்கோ இல்ல ஒரு 3 மார்க்குக்கோ வரக்கூடிய கேள்விகளாக இருக்கலாம். சரியா? சரி, இப்ப இந்த லெசன்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத டக்குன்னு நம்ம வேகமா கொஞ்சம் பாத்துடலாம். நம்ம we are nearing the exam, so கொஞ்சம் வேகமா எதை எப்படி படிச்சுட்டு நீங்க கீவேர்ட்ஸ் எப்படி வந்து ஞாபகம் வச்சு நீங்க மனசுல பதிய வச்சுப்பீங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டே வரலாம். சரி, லெசன் பேரே டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், வேதி வினைகளின் வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன வேதி வினைகள் இதுல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, combination reaction, that is what all types of reactions we are going to see here. Combination reaction, decomposition reaction, displacement reaction. Combination reaction அந்த வேர்ட்லயே நமக்கு மீனிங் நல்லா அழகாவே புரியுற மாதிரி இருக்கு இல்லையா? What does it say? It tells that the combination reaction is a reaction in which 2 or more reactants combine together to give a product. அதுதான் வந்து combination reaction இல்லையா? Okay, then decomposition reaction, அதுக்கு அப்படியே உல்டாவா ஆப்போசிட்டா எடுத்துக்கிறது தான் decomposition reaction. What is decomposition reaction? Decomposition reaction is a reaction in which one reactant takes part in the reaction to give 2 or more products. Okay va? 2 or more products, that is decomposition reaction. And this decomposition reaction can be classified into 3 types. What are the 3 types of decomposition reaction? Thermal decomposition, electrolytic decomposition and photolytic decomposition. இந்த மாதிரி decomposition reaction நம்ம 3 types classify பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அந்த வேர்டை நம்ம நல்லா வந்து கவனமா பார்த்தோம்னாலே நமக்கு அந்த வேர்டோட மீனிங் என்னன்னு அப்படின்னு புரிஞ்சிடும். thermal அப்படின்னா it is related with heat. So on heating, if the decomposition takes place, then it is called as thermal decomposition. On passing electric current, if the reaction takes place, then it is electrolytic decomposition. When the reaction takes place in the presence of light, then it is called as photolytic decomposition reaction. ஓகேவா? போட்டோ நம்ம எப்ப எடுக்க முடியும்? இருட்டுல எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன வேணும்? லைட் வேணும். சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரணும்? போட்டோனாலே லைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். எலக்ட்ராலிசிஸ், எலக்ட்ராலிட்டிக் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணா நடக்கணும். தெர்மல்னா ஹீட்டிங், ஆன் ஹீட்டிங். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் ஹீட்டிங் என்ன சொல்லலாம்? கால்சியம் கார்பனேட், லைம் ஸ்டோன் எடுத்துக்கிறோம். இந்த லைம் ஸ்டோனை நம்ம ஹீட் பண்ணும்போது என்னவா மாறிடும்? அது calcium carbonate தான் limestone. The calcium carbonate decomposes to form calcium oxide and carbon dioxide. Electrolytic decomposition, இதை நான் வந்து தனியா சொல்லவே வேண்டாம். நம்ம ஏற்கனவே செகண்ட் சாப்டர்ல பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட், மெட்டலர்ஜி பார்ட்ல நம்ம பியூரிஃபிகேஷன் போர்ஷன்ல எல்லா இடத்துலயுமே எலக்ட்ராலிட்டிக் பியூரிஃபிகேஷன் தான் பார்த்திருக்கோம் இல்லையா? எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்திருக்கோம். என்ன ஆகும் அதுல? we'll be taking a solution of that particular metal இல்லையா? காப்பர் சல்ஃபேட், காப்பரோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸா இருந்தா காப்பரோட சால்ட், காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு எடுத்திருப்போம். அலுமினியமோட பியூரிஃபிகேஷன் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து அலுமினாவை கன்வெர்ட் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அலுமினா வித் கிரியோலைட் எடுத்திருப்போம் இல்லையா? அங்க எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா அயன்ல அதே மாதிரி பியூரிஃபிகேஷன் வரும்போது என்ன பண்ணிக்கலாம்? we will use any salt of iron to get the pure form of iron. எப்படி கிடைக்கும் அந்த பியூர் ஃபார்ம்? இப்ப கால்சியம் carbonate is thermal decomposition சொல்லிட்டு. When it comes to electrolytic decomposition, I'm taking the example of copper sulfate. நான் எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து காப்பர் சல்ஃபேட். அதுக்கப்புறமா impure rod and pure rod எடுத்துக்கணும். அந்த எலக்ட்ராலிட்டிக் ப்ராசஸ்ல அப்படி தானே பண்ணுவோம். impure rod அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்? The impure rod will be your anode and the pure rod will be your cathode. அதுல நம்ம இந்த டீகம்போசிஷன் எப்படி நடக்கும்? கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது நம்ம எடுத்துக்க சொல்யூஷன்ல இருக்க காப்பர் சல்ஃபேட் என்னவா மாறும்? காப்பர் அயான் அண்ட் சல்ஃபேட் அயானா டீகம்போஸ். அப்ப நம்ம எடுத்துட்டது என்னது? காப்பர் சல்ஃபேட். ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான். அந்த ஒரு ரியாக்டன்ட் என்னவா மாறுது? காப்பராவும் சல்ஃபேட் அயானாவும் 2 ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. So that is what thermal, I mean electrolytic decomposition, where you are getting 2 products. Then photolytic decomposition. இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய போட்டோ, இப்பெல்லாம் நம்ம என்ன போட்டோஸ் எடுத்துக்கிறோம்? அப்படியே ஒரு மொபைல் எடுத்தோமா, போட்டோ எடுக்கிறோமா, எடுத்துடுறோம், நம்ம வந்து பிரிண்ட் போட்டுக்கிறோம். earlier stages அப்ப எப்படி இருக்கும்?
முதல்ல ஒரு நெகட்டிவ் கொடுப்பாங்க. உங்களுக்குலாம் நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. ஒரு நெகட்டிவ் கொடுப்பாங்க. அந்த நெகட்டிவ பத்திரமா வச்சுப்போம். எப்ப வேணும்னாலும் நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம். அப்ப அந்த மாதிரி அந்த நெகட்டிவ வந்து பாசிட்டிவ் போட்டோகிராஃபா மாத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரியாக்ஷன் வந்து டார்க் ரியாக்ஷனா இருக்கும். அந்த உள்ள வந்து ரூம்ல வந்து லைட் பட வச்சுட்டு அத வந்து பண்ணுவாங்க. அதுக்கு தேவை என்ன, AgBr, சில்வர் புரோமைட். இந்த சில்வர் புரோமைட் என்னவா மாறும்னா சில்வராவும் புரோமினாகவும் மாறும். அந்த ரியாக்ஷன் தான் போட்டோலிட்டிக் டீகம்போசிஷன். சோ டீடைலா நான் சொல்லிட்டு வரேன். நீங்க கீ வேர்ட்ஸ் மட்டும் அழகா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்? டிஸ்பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். பிளேஸ் பண்ணணும்னா ஒரு இடத்துல வைக்கணும். டிஸ்பிளேஸ் பண்ணணும்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து எடுத்துடணும். அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கேன் பி ஆஃப் two types again. They are single displacement reaction and double displacement reaction. What is the single displacement and double displacement reaction? நீங்க இன்னும் சின்ன கிளாஸ்ல கூட 7th லயோ 8th லயோ கூட இத படிச்சிருப்பீங்க. We will have a experiment for the displacement reaction. அயன் நம்ம பயன்படுத்தக்கூடிய இரும்புல எப்படி அயன் செய்யப்பட்ட ஆணி இருக்கு இல்லையா, nail. When the nail is taken and when it is kept inside a solution of copper sulfate, the color of the copper sulfate changes. இது உங்க புக்லயும் இருக்கும். The color of the copper sulfate solution changes. Why does this happen? இப்படி ஒரு question 2 மார்க்ல வரலாம் உங்களுக்கு. When the iron nail is kept inside the copper sulfate solution, the copper sulfate solution is blue in color. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, அந்த நான் டைட்டில் கொடுத்திருக்க கலர், அந்த கலர்ல இருக்கும் காப்பர் சல்ஃபேட். அந்த காப்பர் சல்ஃபேட் என்னவா மாறிடுது, அது வந்து கிரீன் கலரா மாறிடுது. Why does this happen? Why this happens? Because iron is more reactive than copper. Iron is more reactive than copper, and therefore iron displaces copper from copper sulfate solution. Iron displaces copper from copper sulfate solution. Iron இரும்பு ஆணில இருக்கக்கூடிய இரும்பு என்ன பண்ணுது, காப்பர் சல்ஃபேட் கரைசலில் இருக்கக்கூடிய காப்பரை என்ன பண்ணிடுது, அதுல இருந்து இடம்பெயர சேர்கிறது. இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா. அதனாலதான் இது இப்ப இதுல என்ன இருக்கு, காப்பர் வர வேண்டிய இடத்துல இரும்பு போயிருது, காப்பர் உலோகம் தனியா நம்மளுக்கு வெளில வந்துடும். அதுதான் displacement reaction. The reaction in which the active metal displaces the least active metal in its is called as displacement reaction. இது single displacement reaction. Double displacement reaction அப்படின்னும் பொழுது என்ன ஆகும், you will take two compounds or two solutions. ரெண்டு சொல்யூஷன் எடுத்துப்போம். ரெண்டு சொல்யூஷனையும் ஒன்னா ரியாக்ட் பண்ணும் பொழுது ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய கேட்டையான் என்ன ஆயிடும், டிஸ்பிளேஸ் ஆயிடும். அதுதான் டபுள் டிகம்போசிஷன், சாரி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? Let us see little about all these things in Tamil version also now. So I am going for the book. கொஞ்சம் புக்ல வந்து போயிட்டு ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வேதி வினைகளின் வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுல என்னென்ன வினைகள் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வகைகள்ல என்னென்ன இருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. காம்பினேஷன், அதாவது காம்பினேஷன் கம்பைன் ஆறுது, சேருதல், சேர்க்கை வினை அல்லது கூடுகை வினை. இங்க பாருங்க என்ன எக்ஸாம்பிள், புக் எக்ஸாம்பிள். ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறு ஒரு ஆக்சிஜன் குளோரின் மூலக்கூறு சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடாக மாறுது. அப்ப இப்ப நீங்க you just recall this. Even English medium can understand this by seeing the equation. என்ன இருக்கு, ஹைட்ரஜன் and chlorine. There are two reactants. இரண்டு வினைப்படு பொருள்கள் இருக்கு. ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு குளோரின். இரண்டும் சேர்ந்து என்ன கொடுக்குது, ஒரே ஒரு ப்ராடக்ட். இட் gives only ஒரு விளைபொருள். ஒரு விளைபொருள் தான் கிடைக்குது. அந்த விளைபொருள் என்னது, ஹைட்ரஜன் குளோரைடு. So in combination reaction, two reactants or two or more reactions combine together to form a single product. இல்லையா, one product. அதாவது சேர்க்கை வினையின் பொழுது இரண்டு அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருள்கள் இணைந்து உருவாகும் சேர்மம். அதுதான் உருவாகும் ஒரு சேர்மம். அதுக்கு பேர் தான் கூடுகை வினை அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? ஓகே. இந்த கூடுகை வினையில 3 வகையா பிரிச்சுக்கலாம். அது என்ன 3 வகையா பிரிக்கலாம்? இப்ப நம்ம பார்த்திருக்க எக்ஸாம்பிள் என்னது, 2 தனிமங்கள் வினைபுரிதல். 2 தனிமங்கள், ஒன்னு ஹைட்ரஜன் இன்னொன்னு குளோரின். ரெண்டுமே தனிமங்கள் இல்லையா. 2 வினைபுரிதனால இது என்னது, தனிமம் பிளஸ் தனிமம் தருவது சேர்மம். ஹைட்ரஜன் என்பது ஒரு தனிமம், குளோரின் என்பது தனிமம். இது கொடுக்கக்கூடிய வினைப்படு பொருள் என்னது, விளைபொருள் என்னது, ஹைட்ரஜன் குளோரைடு. இந்த ஹைட்ரஜன் குளோரைடு ஒரு சேர்மம் இல்லையா. இது ஒரு வகை. இரண்டாவது வகை என்னது, ஒரு சேர்மமும் தனிமமும் சேர்ந்து வினைப்படுது. அதுக்கும் புக்ல இங்க first one is two elements reacting together to give a compound. இங்க one compound and one element combine together to form a new compound.
ஒரு சேர்மமும் ஒரு தனிமமும் சேர்ந்து வினைப்பட்டு ஒரு புதிய சேர்மத்தை உருவாக்குதல். இது இன்னொரு வகை. என்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க? பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் and phosphorus gives phosphorus pentachloride when reacting with chlorine. PCl3 என்பது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், Cl2 என்பது குளோரின். இரண்டும் சேர்ந்து வினைப்பட்டு என்ன கொடுக்குது? இரண்டும் சேர்ந்து வினை புரிந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை தருகிறது. அப்ப இங்க வந்து PCl3 என்பது என்னது? ஒரு சேர்மம். Cl2 குளோரின் என்பது ஒரு தனிமம். வினைப்பட்டு தரக்கூடிய புதிய சேர்மம் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் PCl5. இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை என்னது? சேர்மம் பிளஸ் சேர்மம் தருவது சேர்மம். இரண்டு சேர்மங்கள் இணைந்து ஒரு புதிய சேர்மத்தை உருவாக்குதல். இது மூன்றாவது வகை. Two compounds combine together to form a new compound. Two compounds combine together to form a new compound. Example என்ன கொடுத்திருக்காங்க? silicon dioxide. இந்த ரியாக்ஷன் நம்ம எங்க பார்க்கிறோம்? I am going to recall it again. இந்த ரியாக்ஷன் நம்ம எங்க பார்க்கிறோம்? We see this reaction under ions metallurgy in the blast furnace. இல்லையா? இரும்பை உருக்கி பிரித்தல் முறையின் போது அதுல என்ன சேர்க்கப்படும்? இரும்பினுடைய தாது சேர்க்கப்படும். அதனுடன் மணல் மற்றும் சுண்ணாம்புக்கள் சேர்க்கப்படும். இந்த சுண்ணாம்புக்கள் அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்? சிதையுறுதல் வினை இருக்கு இல்லையா? சிதையுறுதல் வினையில வந்து நம்ம என்ன நடக்கும்? எடுத்துக்காட்டு என்ன சொன்ன? சுண்ணாம்புக்கள் அல்லது லைம்ஸ்டோன். இது என்னவா மாறிடும்னா வெப்பத்தினால் கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். அந்த கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். இந்த கால்சியம் ஆக்சைடு எங்க உருவாகும்னு சொன்னேன் நானு? எதுல? பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல, ஊது உலையில வந்து என்ன நடக்கும்? மணலும் கால்சியம் ஆக்சைடும் வினை புரிந்து என்ன தரும்? கால்சியம் சிலிகேட்டை தரும். இது ஒரு இதுக்கான எடுத்துக்காட்டு? சேர்மம் மற்றும் சேர்மம் இணைந்து தரும் புதிய சேர்மத்திற்கான எடுத்துக்காட்டு. இது தனியா புதுசா இந்த ஈக்குவேஷன் படிக்கணுமா? அங்கேயே ஏற்கனவே இதை நம்ம பார்த்திருக்கோம். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இரண்டு சேர்மங்கள் இணைந்து சேர்ந்து புதிய சேர்மத்தை உருவாக்கும். அதுதான் வந்து சேர்தல் வினை அல்லது கூடுகை வினை. So combination reactions are of three types: element and element to form a compound, element and a compound combines to form a new compound, and two compounds combine together to form a new compound. அப்படின்னு பார்த்தாச்சு. ரைட்டா? அடுத்தது சிதைவு வினை, that is decomposition reaction பார்த்தோம் இல்லையா? அதுதான் வந்து சிதைவு வினைகள். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க? It's a compound. This is one compound. ஒரே ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கோ, ஒரே ஒரு வினைப்படு பொருள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது வினைப்படும் பொழுது இரண்டு புதிய வினை விளை பொருள்களை தருகின்றது. இங்க என்ன எடுத்திருக்கோம்? AB எனப்படுவது ஒரு காம்பவுண்ட். அது நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்பு இல்லையா? AB என்பது ஒரு சேர்மம். இந்த சேர்மம் என்ன தருகிறது? A என்ற ஒரு பொருளையும் B என்ற பொருள், இரண்டு பொருளை தருகிறது. இதுதான் சிதைவுறுதல் வினை. ஒரு வினைப்படு பொருள் வினைப்பட்டு இரண்டு வினை பொருளை தரக்கூடிய ஒரு வினை, அதுதான் சிதையுறுதல் வினை. சரி, ஏற்கனவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இங்கிலீஷ்ல. இப்ப பாருங்க, வாட் ஆர் த த்ரீ டைப்ஸ்? மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. என்னென்ன அந்த மூன்று வகைகள்? வெப்ப சிதைவு வினைகள், மின்னார் சிதைவு வினைகள், ஒளிச்சிதைவு வினைகள். வெப்ப சிதைவு வினைகளுக்கு என்ன எக்ஸாம்பிள்? திரும்பி அதேதான் நான் என்ன சொன்னேன். நான் வெப்ப சிதைவு வினைக்கு எடுத்துக்காட்டு நாம சொன்ன அந்த இரும்பில் நடக்கக்கூடிய, இரும்பு வந்து தூய்மைப்படுத்தலங்க, ஊது உலையில் நடக்கக்கூடிய வினை நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். கால்சியம் கார்பனேட் எனப்படக்கூடிய சுண்ணாம்புக்களை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது அது என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் மாற்றம் அடையும். அதை எடுத்துக்கலாம். அங்கே புக் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாதரச ஆக்சைடு, மெர்க்யூரிக் ஆக்சைடு. என்னவா மாறுது? It is on heating gives mercury and oxygen. பாதரச ஆக்சைடு பாதரசத்தையும் ஆக்சிஜனையும் வெப்பப்படுத்தும் பொழுது தருகிறது. அப்ப என்ன ஆகுது? ஒரே ஒரு வினைப்படு பொருள் இரண்டு விளை பொருளை தருகின்றன. இது வெப்ப சிதைவு வினை. எப்ப நடக்கும்? இது வெப்பத்தை உருக்கும் பொழுதுதான் இந்த வினை நடைபெறுகிறது. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் கார்பனேட். இது இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் திரும்பி ரிப்பீட் பண்ணல. கால்சியம் கார்பனேட் என்ன தருது? அதாவது சுண்ணாம்புக்கள் கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடும் தருகிறது. எப்போ? வெப்பத்தை எடுத்துக்கொண்டு. இந்த வினைகள் எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு? வெப்ப கொள்வினைக்கான எடுத்துக்காட்டு. This is all are example for endothermic reaction. This is all example for endothermic reaction. Why? On heating only the decomposition takes place. வெப்பத்தை கொடுக்கும் பொழுதுதான் இந்த சிதைவுறுதல் வினை நடைபெறுவதால் இந்த வினைகள் எல்லாமே என்ன வினைகள் சொல்லலாம்? வெப்ப கொள்வினைகள் அப்படின்னு சொல்லலாம். These reactions take place only on heating. Therefore, these reactions are called endothermic reactions. அடுத்தது
எலக்ட்ரோலைட்டிக் டிகம்போசிஷன், மின்னார் சிதைவு வினைகள். மின்னார் சிதைவு வினைகளுக்கு வந்து என்ன சொன்னேன் நானு, தூய்மைப்படுத்துதல் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, தூய்மைப்படுத்துதல் சொன்னேன். இங்க புக்ல இருந்து இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து உப்பு கரைசல். என்ன உப்பு கரைசல்? நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உப்பு என்னன்னு தெரியுமா? சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடு உப்பினை நாம் மின்சார செலுத்தும் பொழுது, அந்த கரைசலில் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது சோடியம் குளோரைடு உப்பானது என்னவா மாறிடுது? இந்த சோடியம் குளோரைடு உப்பானது சோடியமாகவும் குளோரினாகவும் பிரிகின்றது, சிதை உருகின்றது. கரெக்டான வார்த்தை சொல்லணும்னா சிதை உருகின்றது. சோ இது எப்ப நடைபெறுகிறது இந்த வினை? இந்த வினையானது இதன் மீது நம்ம இந்த கரைசலின் மீது மின்னாற்றலை செலுத்தும் பொழுது, சோடியம் குளோரைடு கரைசலில் மின்னாற்றலை செலுத்தும் பொழுது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க இல்லையா. So when the electric current is passed through sodium chloride solution, it decomposes to form sodium and chlorine, and therefore this is an example for electrolytic decomposition, right? The next one is ஒளி சிதைவு வினைகள், photolytic decomposition. The next one is photolytic decomposition. As I told you, முன்னாடி காலத்துல நம்ம என்ன பண்ணிப்போம், சோ போட்டோவை வந்து என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவா வச்சிருப்போம். அதை நம்ம மாத்தும் போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பண்ணக்கூடிய வினைதான் இந்த போட்டோலிட்டிக் டிகம்போசிஷன் எனப்படக்கூடிய ஒளி சிதைவு வினைகள். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டிங்க கொடுத்திருக்காங்க? வெள்ளி புரோமைடு ஒளி படும் பொழுது வெள்ளியாகவும் புரோமினாகவும் பிரிகை உருகின்றது, சிதை உருகின்றது. ஒளியின் முன்னிலையில் நடக்கும் வினை என்பதால் இது ஒளி சிதைவு வினை எனப்படுகின்றது. This reaction takes place in the presence of light, where the silver bromide is decomposed to form silver and bromine. ஓகேவா? சரி, இப்ப next one is displacement reaction. What is displacement reaction? I have told you already இல்லையா. displacement reaction அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறத எடுக்கிறது அப்படிங்கறத displacement. தமிழ்ல ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தையை. இடப்பெயர்ச்சி, இடம் பெயர்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி இப்ப இந்த ஒரு 2-3 மாசமா நம்ம வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். இடம் பெயர்தல் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது இல்லையா. சோ அந்த ஒரு கரைசலிலோ அல்லது ஒரு சேர்மத்திலோ இருக்கக்கூடிய ஒரு உலோக அயனியானது அதன் இடத்திலிருந்து இடம் பெயரக்கூடிய ஒரு வினைதான் இடப்பெயர்ச்சி வினை. இந்த இடப்பெயர்ச்சி வினை நம்ம 2 வகையா பார்க்க போறோம். ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை மற்றும் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இப்ப இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை பாருங்க, ஒண்ணு வந்து கரைசல் சேர்மமா இருக்கக்கூடிய ஒரு கரைசல். BC என்பது ஒரு சேர்மம், A என்பது ஒரு தனிமம். இந்த A எனக்கூடிய தனிமமானது இந்த BCயில் இருக்கக்கூடிய B-னை விட என்னவா இருக்கணும்? வினையின் வேகம் அதற்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஓகேவா? அதனுடைய வினைத்திறன் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமையானால் இந்த A எனப்படக்கூடிய தனிமமானது BC எனப்படக்கூடிய சேர்மத்தில் இருந்த B-ஐ என்ன பண்ணுது? இடம் பெயர்ச்சி செய்கின்றது. இந்த வினைதான் இடப்பெயர்ச்சி வினை. When the element is reacting with the compound which is in the form of solution, it can able to displace the metallic ion from the solution when it is more reactive than that metallic ion. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகுது? A என்ற தனிமமானது B-ஐ இடப்பெயர்ச்சி செய்கின்றது. அடுத்த எக்ஸாம்பிள், இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இதை பார்த்துக்கலாம். இது நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். அதாவது அமிலங்களுடைய பண்புகள்ல படிச்சிருப்போம். அமிலங்களுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லும் போது அமிலங்கள் உலோகத்துடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. When the active metals like zinc reacts with acids, they displace hydrogen. இது நம்ம படிச்சிருப்போம். எப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ்ல பார்த்திருப்போம். ஈவன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸும் திஸ் இஸ் தேர். ஓகேவா? சரி, இங்க என்ன ஆகுது பாருங்க. இந்த துத்தநாகமாக இருக்கக்கூடிய ஜிங்க் Z என்பது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்கிறது. அதனால செய்ய முடியுது? இந்த துத்தநாகமானது ஹைட்ரஜனை விட வினையில் வேகம் அதிகமாக இருக்கக்கூடியது, வினையின் திறன் அதிகமாக இருக்கக்கூடியது. இப்ப இந்த இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்ப இரும்பு எங்க இருக்கு? துத்தநாகம் எங்க இருக்கு? இரும்பினுடைய குறியீடு என்னது? Fe இல்லையா, அயன். துத்தநாகம் Z10. ஹைட்ரஜன் எங்க இருக்கு பாருங்க, அது எல்லாத்துக்கும் கீழே தான் வருது. அப்ப மேல இருந்து ரேங்க் நம்ம 1, 2, 3, 4 போட்டுட்டு வரும்போது ஹைட்ரஜன் வந்து எதுக்கு அப்புறமா தான் வருது? ஜிங்க்கு அப்புறமா, Z10க்கு அப்புறமா, Feக்கு அப்புறமா தான் வருது. அப்ப இந்த Z10 எனப்படக்கூடிய துத்தநாகமானது வினையின் திறன் அதிகம் கொண்டுள்ளதால் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்கிறது. Zinc is more reactive than hydrogen and therefore zinc displaces hydrogen from hydrochloric acid. So this is example for single displacement reaction. This is example for single displacement reaction. Okay va? சரி,
The next one will go for double displacement reaction, இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. Here there will be two compounds in the form of solutions. Both will be reacting together and each of them will displace their metallic ion from their solution, from the other solution. அதாவது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே மாதிரியான மின்சுமைகள் கொண்ட அயனிகளை பரிமாறிக்கொள்கின்றன. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அதன் வினை நடைபெறும் பொழுது இடப்பெயர்ச்சி செய்யப்படும் பொழுது ஒரே மாதிரி மின்சுமைகளை கொண்ட அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. இதுல இருந்து அங்கேக்கும், அங்கிருந்து இங்கேக்கும் வந்து இடப்பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இந்த புக் எக்ஸாம்பிள் அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, ஏபி எனப்படக்கூடியது ஒரு சேர்மம், சிடி எனப்படக்கூடியது ஒரு சேர்மம். இரண்டும் ஒன்றாக வினைபுரியும் பொழுது அதில் கிடைக்கக்கூடியது என்ன ஆகுது பாருங்க. ஏ எனக்கூடிய இந்த அயனியானது சிடியில் இருக்கக்கூடிய சியை இடப்பெயர்ச்சி செய்கிறது. இந்த சிடியில் இருக்கக்கூடிய சி என்பது ஏவை இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஆனால் புதிய இரண்டு சேர்மங்கள் உருவாகின்றன. இதுதான் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இதை நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம். There are two types of double displacement reaction. What are the two types of double displacement reaction? Precipitation reaction, and they are precipitation reaction and neutralization reaction. They are called as precipitation and neutralization. What is precipitation and what is neutralization? அது தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம், வீழ்படிவாக்கல் வினை, நடுநிலையாக்கல் வினை. சரி, நம்ம இது எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம ரெண்டு வகையான இது நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சேர்மங்களை கரைசல் கரைசலா எடுத்துக்கிறோம். நம்ம இந்த ரெண்டு கரைசலையும் ஒன்றாக நம்ம வினைபுரிய செய்யும் பொழுது இந்த புக் எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா புரியுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. என்னன்னு எடுத்திருக்காங்க, லெட் நைட்ரேட் மற்றும் பொட்டாசியம் அயோடைடு. லெட் நைட்ரேட் மற்றும் பொட்டாசியம் அயோடைடு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. முதல்ல வந்து எந்த கலருமே இல்ல அதுக்கு. லெட் நைட்ரேட் அண்ட் பொட்டாசியம் அயோடைடு ரெண்டு எடுத்துக்கொண்டு அதனை ஒன்றோடு ஒன்று கரைய செய்யும் பொழுது என்ன ஆகுது, ஒரு மஞ்சள் நிற வீழ்படிவு ஒன்று உருவாகின்றது. என்ன உருவாகிறது, ஒரு மஞ்சள் நிற வீழ்படிவு. வீழ்படிவு அப்படிங்கிறது படியுது அப்படின்னு எப்ப சொல்லுவோம், நம்ம கீழே எதுலயாவது இறங்கி அப்படி கீழே இருக்கும் பொழுது அதை நம்ம வீழ்படிதல் அப்படின்னு சொல்லுவோம். படியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதேதான் இங்க ரெண்டு சேர்மங்கள் உருவாகின்றன, புதிய சேர்மங்கள். அதுல ஒண்ணு வந்து நீரில் கரையும் தன்மையுடன் இருக்கக்கூடியதா இருக்கும், இன்னொன்னு கரையாமல் கீழே அப்படியே படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வினைக்கு பேரு தான் வீழ்படிதல் வினை, precipitation reaction. What is that precipitation reaction? When two solutions are combined to react together, one will be the form of the new element, the new compound or the new substance formed. One will be dissolved in water while the other one will be insoluble, and it will form a precipitate and it will stay back under the test tube. That is called as precipitate, and this reaction is known as precipitation reaction. இந்த வினைக்கு தான் வந்து வீழ்படிவாக்கல் வினை அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து லெட் நைட்ரேட் மற்றும் பொட்டாசியம் அயோடைடு என்னவா மாறுது பாருங்க. லெட் நைட்ரேட் என்பது லெட் அயோடைடா மாறிடுது, பொட்டாசியம் அயோடைட் பொட்டாசியம் நைட்ரேட்டடாக மாறிடுது. இதுல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற வீழ்படிவு எதனால் ஏற்படுகிறது, லெட் அயோடைடு அதனால் ஏற்படக்கூடியது. நிறமாற்றத்தை வைத்துக் கொண்டு நம்ம இங்க வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினை நடைபெற்று இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓகேவா? Due to the change in the color of the solution, that is the precipitation that is formed is yellow in color, which tells us that the precipitation reaction is taking place and the new products are formed. ஓகேவா? Right. The next one is நடுநிலையாக்கல் வினை. நடுநிலையாக்கல் வினை அப்படிங்கிறது என்னது, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நடுநிலை அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம், நம்ம அதை பத்தி இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். அமிலம் காரம் அப்படின்னு ரெண்டு வகையான நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுல அமிலமாகவும் இல்லாமல் காரமாகவும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் நடுநிலைமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நடுநிலைய எது மற்றும் நடுநிலையமையா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நீர். நீர் தான் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எதுக்கு? நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு எடுத்துக்காட்டு. இந்த நடுநிலையாக்கல் வினை எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைப்படும் பொழுது, ஒரு அமிலமும் காரமும் வினைப்படும் பொழுது நீர் உருவாகிறது. அந்த மாதிரி உருவாகும் வினைக்கு பெயர் தான் நடுநிலையாக்கல் வினை. இந்த நீர் உருவாகும் பொழுது கூட உருவாக்கக்கூடிய மற்றொரு பொருள் என்னது, உப்பு. அமிலம் மற்றும் காரம் வினைப்படும் பொழுது உப்பு மற்றும் நீர் உருவாகிறது. இந்த வினைக்கு பெயர் நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு பேர். The reaction in which an acid and a base react together to form salt and water, this reaction is called as neutralization reaction. What do we call it as? Neutralization reaction.
Right. Example, sodium hydroxide is a base, hydrochloric acid HCl is an acid. They react together to form sodium chloride, salt and water. So this reaction is a good example for neutralization reaction. One more example is also given, ammonium hydroxide and nitric acid. NH4OH என்பது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அது ஒரு காரம். HNO3 என்பது நைட்ரிக் அமிலம். இரண்டும் சேர்ந்து வினைப்படும் பொழுது அம்மோனியம் நைட்ரேட் எனப்படக்கூடிய உப்பும் நீரும் உருவாகிறது. இது நடுநிலையாக்கல் வினைக்கான மற்றொரு எடுத்துக்காட்டு. சோ இது வரைக்கும் நம்ம வந்து செயற்கை வினை அல்லது கூடுகை வினை, அதுக்கப்புறமா வந்து சிதையுறுதல் வினை, அதுக்கப்புறமா இடப்பெயர்ச்சி வினை, 3 வகையான வினைகள், அவற்றின் வகைகளை நம்ம ஃபுல்லா வந்து பார்த்திருக்கோம் எடுத்துக்காட்டோட இல்லையா. we have discussed about the types of reaction. Under that we have discussed combination reaction, decomposition reaction and displacement reaction, and different types in them also we have discussed so far, right? Okay, அடுத்து நம்ம பார்க்க போறது எரிதல் வினைகள், combustion reaction இல்லையா. என்னன்னு சொல்லுவோம் நம்ம, in English we call it as combustion reaction. இந்த எரிதல் வினை அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? What is required, most required for a combustion reaction? It is air. Mostly it is hydrogen, sorry, oxygen. Oxygen இருந்தாதான் என்ன நடக்கும்? எரிதல் வினை நடைபெறும் இல்லையா. So any reaction, if it is a combustion reaction, it requires oxygen. இங்க bookல example என்ன சொல்றாங்க, எடுத்திருக்கக்கூடிய example propane, C3H8 is what? Propane. Propane reacts with oxygen to form what? Carbon dioxide and water, along with large amount of heat is produced. Right? அப்ப எரிதல் வினை நிறைவேறுவதற்கு முக்கியமான ஒரு பண்பு என்ன வேண்டி இருக்கணும்? ஆக்சிஜன் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா. இது ஒரு 1 மார்க் क्वेश्चन வரலாம். சமையல் வீடுகளில் பயன்படுத்தும் எல்பிஜி, என்னது எல்பிஜிங்கிறது? எல்பிஜி என்பது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயு. இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? liquefied petroleum gas. This can be a 1 mark question. What is the composition of LPG? This can be a 2 mark question. LPG ல இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். LPG ல என்ன இருக்கு? புரோபேன், பியூட்டேன் மற்றும் புரோபிலீன் போன்ற ஹைட்ரோகார்பன் கலந்த கலவை தான் என்னது? அதுதான் LPG. LPG என்றால் என்ன அப்படின்னு கேட்டா என்ன எழுதியிருக்கணும் நீங்க? புரோபேன், பியூட்டேன் மற்றும் புரோபிலீன் கொண்ட கலவை, அதுதான் வந்து LPG. LPG அப்படிங்கிறது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. ரைட், ஓகே. அடுத்தது வினை நடைபெறும் திசையை கொண்டு எவ்வாறு வினையை வகைப்படுத்தலாம்? Based on the direction of the reaction, how we can classify the reaction அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது என்னது? Based on that we can classify them as reversible and irreversible reaction. I'll go to the PowerPoint. See, we can classify them as reversible reaction and irreversible reaction. Inga reversible reaction, I'll just explain what is reversible reaction. The reaction can be reversed under the suitable condition. The reaction cannot be reversed, it is irreversible. The word la irundhe நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாயிண்ட் கண்டிப்பா எழுத முடியும். reversible na it can be reversed, irreversible cannot be reversed. It will give you fetch you 1 mark. கண்டிப்பா இத நீங்க இந்த ஒரு லைன் எழுதினாலே 1 mark if the question is there for you in a 2 mark question. ஓகேவா? அப்ப reversible reaction, what is the next point you have to remember? reversible அப்படினா என்ன அர்த்தம்? திரும்பி அதே சைடு வரும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? you have to remember that both forward and backward reactions takes place. irreversible ஒரே ஒரு சைடு மட்டும் தான் நடக்கும். அதனால என்ன டேர்ம் யூஸ் பண்ணிருக்கோம்? unidirectional. In only one direction the reaction take place, and therefore we mention it as unidirectional. அடுத்தது, it attains an equilibrium, it does not attain an equilibrium. அதாவது what do you mean by equilibrium? இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் என்னவா இருக்கும்? ஒரு நேரத்துல சமமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதான் ஈக்லிபிரியம். that is called as chemical equilibrium. in irreversible reaction அது ஒரே சைடு தான் நடக்கும் இல்லையா. சோ எல்லா ரியாக்டன்ட் என்னவா மாறிடும்? ப்ராடக்ட்டா மாறிடும். அப்ப அந்த ஈக்லிபிரியம் will not be sustained. ஈக்லிபிரியம் அங்க இருக்காது. okay, then here in the case of reversible reaction என்ன ஆகுது? நம்ம ரெண்டு சைடும் நடக்கும்னு சொல்றோம் இல்லையா. ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா மாறுறதும் ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டா மாறுறதும் நடந்துட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால இது எந்த மாதிரியா இருக்கும்? ஒரு ஸ்லோ ப்ராசஸா இருக்கும், ஸ்லோவா நடக்கக்கூடியதா இருக்கும். இந்த எந்த சிச்சுவேஷன்ல நம்ம செக் பண்ணாலும் என்ன இருக்கணும்? ரியாக்ஷன்ல வந்து ரியாக்டன்ட்டும் இருக்கணும்,
ப்ராடக்டும் இருக்கும். அதனால அது ஸ்லோ ப்ராசஸ். இங்க அப்படி கிடையாது. இரிவர்சிபிள்ல இட் இஸ் அ fast reaction. Completely it is converted. The reactants taken are completely converted into product and it is a fast reaction. இதுதான் வந்து reversible reactionக்கும் irreversible reactionக்கும் உள்ள differences. Okay va? Then we have already discussed about combination reaction and decomposition reaction. So we will recall about there. If this question can be a 2-mark question for differentiation இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கலாம். வேறுபடுத்துக கேள்வியில இந்த கேள்வி இருக்கலாம். காம்பினேஷன் ரியாக்ஷன், அதாவது கூடுகை வினை அல்லது சேர்க்கை வினை மற்றும் சிதையுறுதல் வினையை வேறுபடுத்துக அப்படிங்கிற கொஸ்டின். Differentiate combination reaction from decomposition reaction. One or more products combine to form a single product. இல்லையா, ரெண்டுக்கு அதற்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்து ஒரு புதிய வினைப்படு பொருளை தருவது. எனர்ஜி வந்து என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அப்புறமா elements of compounds maybe in the reactant. The next one is decomposition reaction. Decomposition reaction ல என்ன ஆகும், 2 or more compounds நம்ம எடுத்துப்போம், இல்ல எலிமெண்ட் எடுத்துப்போம், அது சேர்ந்து என்ன கொடுக்கும், ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா here energy is absorbed. எனர்ஜி என்ன ஆகும், அப்சார்ப் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன இருக்கும், ரியாக்டன்ட் எத்தனை இருக்கும், சிங்கிள் காம்பவுண்ட் will be a reactant. ஓகேவா, சிங்கிள் காம்பவுண்ட் வந்து ரியாக்டன்டா இருக்கும். அதுல இருந்து நம்மளுக்கு 2 ப்ராடக்ட்ஸோ இல்ல 2 or more ப்ராடக்ட்ஸோ நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டிஃபரன்சியேஷன் கொஸ்டின். இந்த லெசன்ல இருந்து வரக்கூடிய ஒரு டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் என்னவா இருக்கலாம், காம்பினேஷன் அண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் டிஃபரன்சியேஷனா இருக்கலாம், இல்ல ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் ரியாக்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்ல கொஸ்டினா இருக்கலாம். சேர்க்கை வினை மற்றும் சிதைவுறுதல் வினையை வேறுபடுத்துக. இன்னொன்னு வந்து next question will be வினையின் திசையை கொண்டு 2 வகையா பிரிக்கிறோம் இல்லையா. ரிவர்சிபிள், அதாவது மீள்வினை மீளாவினை வேறுபடுத்துக அப்படின்ற கொஸ்டினா இருக்கலாம். மீள்வினை மற்றும் மீளாவினை வேறுபடுத்துக அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நம்ம வினை வகைகள் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் மீள்வினை மீளாவினை. மீள்வினை அப்படிங்கிறது என்ன, மீளாவினை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். மீள்வினை வந்து என்ன ஆகும், இருபுறமும் நடக்கக்கூடிய ஒரு வினை. இதுல வந்து மீண்டும் நம்மளுக்கு ஒரே ஒரு புறமாக மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வினையாக இருக்கும். இதுல வந்து சமநிலை அடையும். இது சமநிலை, மீளாவினை சமநிலை அடையாது. இதுல முழுமையாக என்னவா மாற்றப்படும், முழுமையாக வந்து வினைப்படு பொருளானது முழுமையாக விளைபொருளாக மாற்றப்படாது. வினையின் வேகம் மிகவும் வந்து மெதுவாக இருக்கும். இங்க மீளா வினையில வந்து வினையின் வேகம் மிகவும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இங்க இது வரக்கூடிய அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா கெமிக்கல் ஈக்லிபிரியம். அந்த கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது என்னது, வேதி சமநிலை. இந்த வேதி சமநிலை அப்படிங்கிறது என்ன அர்த்தம், அதுக்கு முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து வேதி சமநிலை. Chemical equilibrium. What is chemical equilibrium? The reaction in a reversible reaction, the rate of forward reaction will be equal to the rate of backward reaction or the reverse reaction, and that reaction is called, and that state of equilibrium is called as chemical equilibrium. Okay. Now we are telling about the rate of reaction. What is rate of reaction? The rate of reaction is what? The rate of reaction is nothing but the time in a stipulated time அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா in a second how much amount of reactant is converted into product. அதுதான் வந்து rate of the reaction. Rate of the reaction is nothing but how much amount of the reactant is converted into product in a second அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சரி. இப்ப வினையின் வேகம் அல்லது வேதி வினையின் வேகம். ஒரு வேதி வினையின் வேகம் என்பது என்னது, ஒரு வினாடியில் எவ்வளவு வினைப்படு பொருளானது விளைபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அதுதான் வந்து வேதி வினையினுடைய வேகம் எனப்படும். வேதி சமநிலை அப்படிங்கிறது என்னது, வேதி சமநிலை என்பது ஒரு வேதி சமநிலை என்பது முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் ஒரு சமமாக இருக்கக்கூடிய சூழல் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம அதுதான் நம்ம வந்து வேதி சமநிலை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்ப இந்த மீள் வினைகள் மீளா வினைகள் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இந்த மீள் வினைகள் அப்படிங்கிறது என்ன, மீளா வினைன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து வேதி சமநிலை. இந்த கேள்வி வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், அதே மாதிரி தமிழ்ல இங்க பாத்துக்கலாம். மீள்வினை மற்றும் மீளா வினை அப்படிங்கிறது என்ன. மீள்வினை வந்து தகுந்த சூழ்நிலையில் முன்னோக்கு வினை பின்னோக்கு வினைகள் ரெண்டுமே நடைபெறும். முன்னோக்கு மட்டும் நடைபெறும் அல்லது பின்னோக்கு மட்டும் நடைபெற்றால் அது வந்து மீளா வினை. முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகள் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு. இங்க முன்னோக்கு
அல்லது பின்னோக்கு வினை ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் நடைபெறும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒரே நேரத்தில் நடைபெறும். ரெண்டுமே எது நடக்கும்? முன்னோக்கு வினை பின்னோக்கு வினை ரெண்டுமே எப்படி நடக்கும்? ஒரே நேரத்தில் நடைபெறக்கூடியதாக இருக்கும். இங்க ஒரே திசையில் மட்டுமே நடைபெறும். இங்க வந்து ஒரே திசையில் மட்டுமே நடைபெறும். இங்க சமநிலை அடையும், இதுல வந்து சமநிலை அடையாது. இதுதான் வந்து இரண்டுக்கும் உடைய வேறுபாடுகள். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கண்டிப்பா நம்மளுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இங்க அடுத்த பாயிண்ட் என்னது? முழுவதும் விளைவிலை பொருளாக மாற இயலாது. மொத்தமும் என்னவா மாறாது? விளைபொருளாக மாற இயலாது. முழுவதும் விளைபொருளாக மாறாது. முழுவதும் விளைபொருளா மாறாது. ஆனா இதுல வினைப்படு பொருள்கள் முழுவதும் என்னவா மாறிடும்? விளைபொருளாக மாறிடும். முழுவதுமாக மாறக்கூடியது. இது மெதுவாக நடைபெறும். ஒரு வார்த்தை மெதுவாக நடைபெறும். இது வந்து எப்படி நடைபெறும்? வேகமாக நடைபெறும். இதுதான் வந்து மீள்வினை மற்றும் மீளாவினைக்கு இடையே உள்ள வேறுபாடு. அடுத்தது வினையின் வேகம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? வினையின் வேகம் என்ன சொன்னேன் நானு? ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் எவ்வளவு அளவான வினைப்படு பொருளானது விளைபொருளாக மாற்றமடைகின்றது, எவ்வளவு செறிவானது மாற்றமடைகின்றது அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் ஒரு வினையினுடைய வேகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு இல்லையா? என்ன சமன்பாடு பாருங்க. A gives B அப்படிங்கிறது ஒரு சமன்பாடு. A என்பது B என கூடிய ஒரு பொருளை தருகிறது. இந்த இதுல வினையின் வேகம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எவ்வளவு வந்து B வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறைஞ்சிருக்கு, அதனாலதான் மைனஸ்ன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? A குறைஞ்சாதான் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? Bன்ற புதிய ஒரு பொருள் கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் மைனஸ் dA/dt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டிருந்தா அது செறிவுன்னு அர்த்தம் இல்லையா? மைனஸ் dA/dt. மைனஸ் dAங்கிறது எதை குறிக்குது? ஏவினுடைய செறிவு குறைக்கப்படுகின்றது. நேரத்தை கொண்டு ஏவினுடைய செறிவானது குறையும். அதே நேரத்துல பியின் செறிவு என்ன ஆகும்? நேரத்தை கொண்டு அதிகரிக்கும். அதனாலதான் ஏவை கொண்டு நம்ம வினையின் வேகத்தை நாம வரையறுப்போமே ஆனால் மைனஸ் dA/dt. பி எனப்படக்கூடிய விளைபொருளை கொண்டு நாம் வந்து அதை வரையறுப்போமே ஆனால் இது வந்து பிளஸ் dB/dt. இந்த dDன்னு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்? டி என்பது மிக மிக சிறிய மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு. டி என்பது என்னது? சிறிய மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு. கொடுத்திருக்காங்க பத்தியா குறிப்பு. அடைப்பு குறிக்குள்ள கொடுக்கப்பட்டிருந்தா அதுக்கு பேரு செறிவு. இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா ஏற்கனவே? ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. டி என்பது என்னது? காலத்தை பொறுத்து செறிவில் ஏற்படும் மிக சிறிய மாற்றம். செறிவில் ஏற்படும் மிக சிறிய மாற்றத்தை குறிப்பதுதான் வந்து டி, மிக சிறிய மாற்றம் அப்படின்னு எங்க நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ அங்க நம்ம டிங்கிறத பயன்படுத்துறோம். ஓகே. So what is rate of the reaction? If the reaction is like this, A reacting to form giving a product B, then the rate of the reaction can be expressed like this. How we can express the reaction? Minus dA/dt or plus dB/dt, which tells us what? With the increase in time, the concentration of A is going to reduce. In other words, we can say that when the time keeps going on or when the time keeps increasing, the amount of product B formed will increase and therefore it is plus. What is the importance of this minus and plus? கண்டிப்பா இது உங்களுக்கு தெரியணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க? மைனஸ் எதை குறிக்குது? மைனஸ் வந்து ஏவினுடைய செறிவு குறைவது என்பதை குறிக்கின்றது. பிளஸ் என்பது B இன் செறிவு அதிகரிக்கிறது என்பதை குறிக்கிறது. So how will you express the rate of the reaction? Or if you're asked to write or define rate of reaction, 2 mark questionல define rate of the reaction அப்படின்னு ஒரு question வந்து how will write the answer? You need to write the answer with this equation. Rate of the reaction is equal to R is equal to minus dA/dt or plus dB/dt அப்படின்னு எழுதிருக்கோம். ஓகேவா? Right. Then what are the factors that affect the rate of the reaction? The factors that affect the rate of the reaction. வேதிவினையினை பாதிக்கும் காரணிகள் யாவை? வேதிவினை பாதிக்கக்கூடிய காரணிகள் வினைப்படு பொருளின் தன்மை, வெப்பநிலை, வினையூக்கி, அழுத்தம், வினைப்படு பொருளின் பரப்பளவு. The nature of the reactant, temperature, catalyst, pressure and the surface area of the reactant. These are the factors that affect the rate of the reaction. What are they? Nature of the reactant, temperature, catalyst, pressure and surface area of the reactant. Okay va? So in this question again, it can be a part question in 4 mark. ஒரு 4 மார்க்லயோ இல்ல 7 மார்க்லயோ கண்டிப்பா இந்த கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். வினையின் பொருளினுடைய தன்மை, வெப்பநிலை, வினையூக்கி, அழுத்தம், வினைப்படு பொருளின் பரப்பளவு, இது 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க ஒரு பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்தா நீங்க எழுத முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போறது சமநிலை, that is equilibrium. What is equilibrium? I've already told it for English medium students, which is nothing but equilibrium or chemical equilibrium is nothing but it is
the rate of forward reaction equal to rate of backward reaction. முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் சமமாக இருக்கும் நிலை தான் வந்து என்னது, ஒரு வேதி சமநிலை அப்படின்னு சொல்றோம். வேதி சமநிலை என்பது மேல்நிலையின் போது வினைபடு பொருள் மற்றும் வினைவிடை பொருளின் செறிவில் எந்த மாற்றம் நிகழாத நிலை தான் வேதி சமநிலை. ஓகேவா? ரைட். அடுத்தது நீரின் அயனி பெருக்கம். நீரின் அயனி பெருக்கம் அப்படிங்கிறது என்னது? நீரின் அயனி பெருக்கம் என்பது நீரானது சிதைவுற்று என்னவா மாறும்? நீரானது சிதைவுற்று H3O+ அயனியாகவும் OH- அயனியாகவும் மாறுகிறது. இதுக்கு பேரு தான் வந்து நீரின் அயனி பெருக்கம். இந்த ஒரு சமன்பாடு 2 நீர் மூலக்கூறு எடுத்துக்கிட்டு நீங்க அந்த சமநிலைக்கான குறியீடை போட்டுக்கணும். 2 நீர் மூலக்கூறு எடுத்துக்கிட்டு சமநிலைக்கான குறியீடு. சமநிலைக்கான குறியீடு என்ன? சமநிலைக்கான குறியீடு எதை காமிக்கும்? முன்னோக்கு வினையையும் பின்னோக்கு வினையும் சேர்த்து காமிக்கிறது தான் வந்து சமநிலைக்கான குறியீடு. நீங்க என்ன எடுத்துக்காங்க பாருங்க, 2 மூலக்கூறு H2O + H2O நீர் தானே இது, 2 நீர் மூலக்கூறு. முன்னோக்கு வினையும் காமிச்சிருக்காங்க, பின்னோக்கு வினையும் காமிச்சிருக்காங்க. என்ன தருது? H3O+ ஹைட்ரோனியம் அயனி மற்றும் OH- அயனி ஹைட்ராக்சில் அயனி தருகிறது. இதுக்கான ஒரு சமன்பாடு இருக்கு. அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் எனப்படக்கூடிய நீரின் அயனி பெருக்கம் சமம் H3O+ அடைப்பு குறிக்குள்ள போட்டா என்னன்னு அர்த்தம்? செறிவு. ஹைட்ரோனியம் அயனியின் செறிவு பெருக்கல் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு. இதுக்கு பேர் தான் வந்து நீரின் அயனி பெருக்கம். இதன் மதிப்பு எவ்வளவு? இதனுடைய மதிப்பு இது ஒரு 1 மார்க்ல வரலாம். நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு 1 × 10⁻⁻14. இந்த அளவுகோலை வச்சுதான் என்ன ஆரம்பிச்சார் சாரன்சன் என்பவர்? pH அளவுகோலை வெளியிட்டார். இந்த பேர் வந்து 1 மார்க்ல வரக்கூடிய கேள்வி. இல்ல மேட்ச் த ஃபாலோயிங் எனப்படும். அதுலயும் வந்து நம்மளுக்கு பொறுத்துகளையும் இந்த கொஸ்டின் வரலாம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நீரின் அயனி பெருக்கம் 1 × 10⁻14 1 × 10⁻14 is the value of ionic product of water. Okay, then it is pH scale. What is pH scale and how does it is defined? The pH scale was given by Sonelia. It was given by Sorensen. Sorensen என்பவரால் முன்மொழியப்பட்டது. அவர் தான் இதை வந்து கொடுத்தார். And how did we define the pH? pH is defined as the concentration of hydrogen ions. இல்லையா? ஓகே. pH என்பது ஹைட்ரஜன் அயனியின் செறிவை 10 அடிப்படை கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு ஆகும். ரைட்டா? ஓகே. pH is equal to என்னன்னு போடுவோம்? pH is equal to -log H+. pH is equal to -log H+. இந்த pH அவர் கொடுத்த அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, pH அளவுகோல். அந்த pH அளவுகோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வரைக்கும் இருக்கக்கூடிய குறியீடுகள் இருக்கு. நம்ம எப்படி நம்ம ஸ்கேல்ல இருக்கு இல்லையா, 1ல இருந்து ஒரு ஹாஃப் ஸ்கேலா இருந்தா 1 to 15, ஃபுல் ஸ்கேலா இருந்தா 1 to 30 எப்படி வச்சிருக்கோம், அந்த மாதிரி இந்த அளவுக்குள் எப்படி இருக்கும்னா 14 வரைக்கும் இருக்கக்கூடிய 0 முதல் 14 வரை முடியக்கூடிய எண்களை கொண்டது. 0ல இருந்து 14 இருக்கக்கூடியது. இதுல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 0 முதல் 14 இருந்தாலும் 7 என்பது நடுநிலை. இப்ப பாருங்க இதுல காமிச்சிருக்கு இல்லையா, 1ல இருந்து 0ல இருந்து 14 இருந்தாலும் 0ல இருந்து 14 இருந்தாலும் 7 என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்கும்? 7 என்பது நடுநிலையை குறிக்கக்கூடியது. 0 to 7, 0 முதல் 7 வரை இருக்கக்கூடிய pH மதிப்பு இருக்குமே ஆனால் அது வந்து அமிலம். 7க்கு மேலே 8ல இருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருந்தால் அது காரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? pH மதிப்பு என்ன அப்படிங்கிறது, pH மதிப்பை கொண்டு pH மதிப்பை அறிந்து அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அன்றாட வாழ்வில் பல்வேறு பயன்பாடுகள் நம்மளுக்கு இருக்கு. அன்றாட வாழ்வில் pH-இன் பங்கு. இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்லயும் கேட்டிருக்காங்க, 4 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. இதை நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? என்ன கேட்டிருப்பாங்க? 1 மார்க்ல வந்து கேட்பான், மனித ரத்தத்தினுடைய pH மதிப்பு எவ்வளவு, செரிமான மண்டலத்தின் pH எவ்வளவு, எப்ப வந்து ஒருத்தருக்கு உடம்பு சுகமாக இல்லைன்னா அவங்களுக்கு அப்ப அந்த pH மதிப்பு என்னவா இருந்தா ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படும், இல்லைன்னா வந்து உடலில் பல கோளாறுகள் ஏற்படுவதற்கான pH மதிப்பு மாற்றத்தினால் என்னென்ன மாற்றம் ஏற்படுகின்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். அதாவது பல்லினுடைய pH மதிப்பு என்ன, மண்ணின் pH மதிப்பு என்ன, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் 1 மார்க்லயும் கேட்கலாம், இல்ல மொத்தமா சேர்த்து 2 மார்க் கொஸ்டின்லயோ இல்ல 4 மார்க் கொஸ்டின்லயோ கேட்கலாம். And now very important, இதுல நம்மளுக்கு 22nd question என்ன சொல்லிருக்கேன், question paperல இருக்கக்கூடிய 22வது கேள்வி and 32 question number 22 in 2 marks and question number 32 in 4 marks are numericals. அதுல ஒரு நியூமரிக்கலா எது வரலாம் இது கணக்காக, இந்த pH is equal to -log H+ அப்படிங்கிற மதிப்பு இருக்கு இல்லையா, இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, இதை கொண்டு கேள்வி நமக்கு வரலாம். ஓகேவா? இப்ப இது எப்படி நீங்க ஈஸியா போடலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நானு pH-இன் மதிப்பு கணக்குல கொடுத்திருக்காங்க. pH-னுடைய மதிப்பு வந்து 0.01. 0.01 நான் எப்படி எழுதலாம், இதை நான் வந்து முழு எண்ணாக மாற்றி எழுதணும்னு நான் என்ன எழுதுவேன்,
1 இன்டூ 10 அடுக்கு -2ன்னு எழுதுவேன். ஏன் டெசிமல் ஸ்தானத்துக்கு அப்புறமா 2 ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா, டெசிமலுக்கு அப்புறமா 2 ஸ்தானம் இருக்கிறதுனால என்னன்னு போடுவோம், நம்ம 1/100ன்னு போடுவோம். 1/100ன்னு போட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், 1 இன்டூ 10 அடுக்கு -2. இப்ப நீங்க இந்த கணக்கீடுகள்ல இந்த மாதிரி 0 புள்ளி டெசிமலா கொடுத்திருந்தாங்கன்னா முதல்ல என்ன ஞாபகம் பாத்துக்கணும், நீங்க புள்ளிக்கு அப்புறமா எத்தனை ஸ்தானங்கள் இருக்குன்னு பாத்துக்கணும். அதை பாத்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு நீங்க எண்ணிக்கிட்டு 10 அடுக்கு மைனஸ் அப்படின்னு போட்டு 2 இருந்தா 2, 3 இருந்தா 3 அப்படின்னு போட்டுருவேன். அப்படி போட்டுட்டீங்கன்னா அதுல இந்த ஸ்தானத்துக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானங்கள், அந்த டெசிமலுக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானங்கள் இருக்கோ அதுதான் பிஹெச்னுடைய மதிப்பு. நீங்க அப்படியே எடுத்து எழுதலாம். இப்ப நான் இதை பார்த்த உடனே நான் என்ன சொல்லிடுவேன், 2 தான் இருக்கு, 0 1 இருக்கு, அதனால 2 இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு 2 அப்படின்னு போட்டுருவேன். பிஹெச் கணக்காக இருந்தா. இதுவே பிஓஹெச் மதிப்பை கணக்கிடு அப்படின்னு கொடுத்தோம்னா அப்ப நம்ம எப்படி கணக்கிடுவோம், ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம், நம்ம நீரினுடைய அயனி பெருக்கம் என்னன்னு பார்த்திருக்கோம். நீரின் அயனி பெருக்கம் என்னது, 1 இன்டூ 10 அடுக்கு -14 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ 14 அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 14 எடுத்துக்கிட்டோம்னா அப்ப பிஹெச் மதிப்பு 2ஆக இருக்குமே, ஆனால் பிஓஹெச் உடைய மதிப்பு என்னவா இருக்கும், 14 - 2 12 அப்படின்னு நீங்க எழுதணும். ஓகேவா, அதுக்கான ஒரு சமன்பாடு இங்க இருக்கு. சி, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். pH is equal to POH, sorry, pH plus POH is equal to 14. அப்ப நம்ம pH உடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா POH மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும், 14ல இருந்து கழிச்சு போடணும். Okay, now I'll repeat here. pH is what, pH is equal to minus log H plus. If it is for POH you will write it as minus log OH. Here it is for POH. But if a question is asked like this, see this question, this is a question, 1 into 10 to the power of -9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப POH உடைய மதிப்பு 1 into 10 to the power of -9. Then what will be the POH value? It is then POH is equal to 9. From how did I find out the answer? I'm just simply saying from the seeing the what is on the power. POH is equal to 9. Then what will be pH? 14 minus 9, that is equal to 5. This is how you will calculate. This is shortcut method, I'm just telling you. See, they have calculated for OH. Now see here. pH plus POH is equal to 14. So in the question they have given -4, which means POH is 4. Then what will be the value of pH? 14 minus 4, that is equal to 10. So you should remember this equation, and the pH is equal to minus log H plus. If you remember these two equations, then the sum is easy for you to calculate. இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். pH is equal to minus log H plus, அதுக்கப்புறம் pH plus POH சமம் 14 அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கணக்கை நீங்க ஈஸியா போட்டுடலாம். So with that, this lesson is getting over. மாணவர்கள் சார்பாக நம்முடைய அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். இந்த அறிவியல் பாடத்தில் பல முக்கிய பகுதிகளை பார்த்தோம். மீண்டும் இதன் தொடர்ச்சியை பகுதி 4இல் காணவிருக்கின்றோம். அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவோம், முழு மதிப்பெண் பெற அதிக முயற்சி செய்வோம், முழு மதிப்பெண் பெறுவோம். மீடியான் சார்பாகவும் தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.